गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द जय जानकीकान्तस्मरणं जय जय राम राम हर हर नमः पार्वती पदे हर हर महादेव सिद्धिविनायक स्वामी की जय आंजनेय स्वामी की जय सद्गुरु महाराज की जय सकल साधु मंडली की जय प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शुभ शौनक भीष्मदार्क उद्मांगद अर्जुन वशिष्ठ विभीषणादि पुण्यानिमान परम बाहुदं स्मरामि सीतापदे राम 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 श्री राम नाम सिंह की जय श्रीमद् भागवत भगवान की जय ஸ்ரீயப்பதியான சீதாராமனுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரீமத் பாகவத மகா யஜ்யத்தில் நாம் பார்த்து கொண்டு வர்றது என்னென்னா பகவானுடைய இப்போ வராக அவதாரம் நாம் தொடங்கிருக்கணும். அதுக்கு முன்னாடி பிரம்மதேவர் படைத்தார் இல்லையா, பகவான் பிரம்மதேவர் சிருஷ்டி செய்கிறார். என்ன சிருஷ்டி பண்ணுறார் அப்படின்னா எல்லாத்தையுமே சிருஷ்டி பண்ணுறார். அவர் இந்த உலகத்தை எல்லாம் சிருஷ்டி பண்ணுறார். அதில் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, முதல் பிரம்மதேவர் படைக்கும்போது அஜ்ஞானத்தை தான் படைச்சிட்டார். அதான் ரொம்ப கஷ்டமாகுது. முதல்ல சசஜாக்கிரே அந்த தாமிஸ்ரம் அதை தாமிஸ்ரம் ஆதிக்கிருத்து அந்த தாமிஸ்ரம் அந்த தாமிஸ்ரம் அப்போ மகாமோகம் ச மோகம் ச தமஸ்ச அக்ஞானவர்த்தய திருஷ்வா பாபீயஸ்மின் சிருஷ்டிம் ந ஆத்மானம் பகு அமன்யத அது பெருமையாக நினைக்கலையா? இது என்ன, இது அக்ஞான சிருஷ்டி. அதாவது தாமிஸ்ரம் அந்த தாமிஸ்ரம் மோகம் மகாமோகம், அதுக்கப்புறம் அக்ஞானம் அறியாமை, அதான் மித்யாகதம் சொல்கிறோம். அதாவது ஆசை, கோபம், பயம், அப்போ நான் எனதுன்ற அகங்காரம் மமகாரம் சேர்த்து மித்யாகிரகம் சொல்லக்கூடியது. இந்த அக்ஞான விருத்திகள் இவைகளெல்லாம் படைச்சிட்டார். இதனால் படைச்சதுன்னா ஃபஸ்ட் எடுத்தவொடனே நம்மளுக்கு வர்றது என்னென்னா, எடுத்தவொடனே நம்மளுக்கு ஞானம் உண்டாகாது. அக்ஞானம் தான் முதல்ல தலையெடுக்கும். அக்ஞானம் தான். ஏன்னா முதல் பிரம்மதேவர் படைச்சதே அக்ஞானத்தை தான் படைச்சிட்டார். தாமிஸ்ரம் அந்த தாமிஸ்ரம் மோகம் மகாமோகம் அக்ஞான விருத்தி. தமஸ்ச அக்ஞான விருத்திய தமோ குணம். இப்படியாப்பட்ட தாமசிக சிருஷ்டி படைச்சிட்டார். தாமசிக சிருஷ்டி முதல் வந்துச்சு. அதுக்கு பிறகு தான் ரஜகுண சிருஷ்டி சாத்விக சிருஷ்டிலாம் இனிமேல் தான் படைக்க போகிறார். அப்போ எடுத்த உடனே தாமச குணத்தை படைச்சதுனால மக்களுக்கெல்லாம் எப்பொழுதும் நம்மளுக்கு தாமசம்தான் தலையெடுக்கும். ஃபஸ்ட்டு அக்ஞானம் தான். தூங்கி எழுந்த உடனே முதல் சோம்பல் தான். ஃபஸ்ட்டு எழுந்த உடனே முதல் சோம்பல் தானே. அப்போது பிரம்மதேவர் இப்போ தானே படைக்கிறதுக்கு எழுந்திருக்கும் போது முதல் சோம்பல் தானே, தமோ குணம் தானே வெளிப்படும். அந்த தமோ குணம் தான் தாமிஸ்ரம் அந்த தாமிஸ்ரம் மோகம் மகாமோகம், இந்த அறியாமல் இந்த சோம்பல், அந்த சோம்பல் தான் முதல் வெளியிட்டாராம். எல்லாமே தூக்கத்துலேருந்து எழுந்தால் முதல் சோம்பலை தான் வெளியிடுவோம் இல்லையா. அதுதான் அவர் படைக்கும் பொழுது ஆரம்பத்தில் சோம்பல் தமோ குணத்தை வெளியிட்டார். அந்த அறியாமை சிருஷ்டி பண்ணிட்டார். அதில் தான் நம்மளுக்கு ஆசை, பயம், கோபம், நான் எனதுன்றது அகங்காரம் மமகாரங்கள் இவைகள்லாம் வெளிப்பட்டது. அப்போ இதுதான் நம்ம இந்த அஞ்சு தலை பாம்பு தான் நம்ம தலை தூக்கும் முதல்ல நம்மளுக்கு. அதுக்கப்புறமா தான் சாத்விக குணங்கள்லாம். அப்போ நம்ம இதை மறுக்க முடியாது. ஃபஸ்ட்டு இதுதான் எழும்பும். இதெல்லாம் அஜ்ஞானம் சொல்லக்கூடிய அஜ்ஞான விருத்தைய
அப்போ இது எப்படி போகணும் அப்படின்றது பிரம்மதேவர் நம்ம படைத்த தந்தை இல்லையா பிரம்மதேவர், அவரே அது சொல்லிக் கொடுக்குறாரு அப்படின்னு. திருஷ்டா பாவியசன் சிருஷ்டிம் ஆத்மானம் பகுமான்யதா, தனக்குள்ள இந்த பாபகரமான சிருஷ்டியை பார்த்து அதை நல்லதாக நினைக்கலையாம். என்ன இது இப்படிப்பட்ட அமங்கலமான சிருஷ்டியா இருக்கு அப்படின்னு வருத்தப்பட்டாராம். நமக்குள்ள இது மாதிரி குணங்கள் கூட நம்ம வெளிப்பட்டா நம்ம வருத்தப்படணும். அதுதான் இங்க பிரம்மதேவரும் தனக்கு அது நல்லதா நினைக்கல, தனக்குள்ள அந்த குணமானது நல்லதா நினைக்கல, தான் பார்த்த சிருஷ்டியானது நல்ல சிருஷ்டியா நினைக்கல. அதனால என்ன பண்ண போறாருன்னா அதை போக்குறதுக்கு என்ன வழி, அடுத்தது பிரம்மதேவர் கடைபிடிச்சு காமிக்கிறாரு பாருங்க. பகவத் தியான போதேன மனசாந்தியோ அதோ அசுஜத்து, முதல் பகவான தியானம் பண்ண ஆரம்பிச்சார். அதான் மனசு சுத்தமாகிறதுக்கு ஒரே வழி. மனசுக்குள்ளே இது போல கோபமோ ஆசையோ நான் எனதுன்ற மமகார ஆகங்காரம் வந்தால் உடனே பகவானை தியானம் பண்ணணும். அதுதான் பிரம்மதேவர் பகவானை தியானம் பண்ணோடனே மனசு சுத்தமானது. இந்த சுத்தமான மனசில் சிருஷ்டி பண்ணுறாரு. எல்லாம் மானசீக சிருஷ்டி தான். எல்லாமே மனசளவிலே சிருஷ்டி பண்ணும்போது சனகர் சனந்தனர் சனன் அந்த சன சப்தத்தினால் 4 புருஷர்கள் தோன்றுகிறார்கள். சனகர், சனத்குமாரர், சனத் சுஜாதர், சனகர் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 குமாரர்கள் தோன்றுகிறார்கள். அவர்கள் சுத்தமான மனசுல பகவானை தியானம் பண்ணி சுத்தமான மனசுல சிருஷ்டி பண்ணதுனால அவர்கள் உலக விஷயத்துல ஆசையற்றவர்களா போயிட்டாங்க. சுத்தமான மனசுல இருக்கும் பொழுது சிருஷ்டி ஆகுறதெல்லாம் சுத்தமான மனசோடவே உலகத்துல அவதாரம். சனகம் ச சனந்தம் ச சனாதனம் அதாத்மபூஹு சனத்குமாரம் ச முனி நிஷ்கிரியான் ஊத்வரேதசா. உலக செயல்களில் எதனையும் ஈடுபடாதவர்கள், சந்நியாச தர்மத்தை மேற்கொள்ள பிரம்மச்சரிய தர்மத்தை ஊத்வரேதஸ்னா அவர்கள் திருமணம் செய்து கொள்ளாதவர்கள், பிரம்மச்சரியத்தை அகண்டிதமாக கடைபிடிக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட 4 சனகாதி முனிவர்களை படைத்தார் பிரம்மதேவர். அப்போ அவர்கள் சிருஷ்டியில் நீங்கள் உலகத்தை சிருஷ்டி செய்யுங்கள் அப்படின்னு பிரம்மதேவரால் ஏவப்பட்டு கூட அவர்கள் சிருஷ்டியில் நாங்கள் ஈடுபட மாட்டோம், நான் பகவானை வழிபடுவதில் ஈடுபட போகிறோம் அப்படின்னு அவர்கள் பாகவ தர்மத்தில் ஈடுபட போகிறோன்னு சொல்லிட்டு அப்பாவுடைய பேச்சை மறுத்து விட்டார்கள். இதான் மீறலாமன்னா தெய்வீக விஷயத்தில் மீறலாம். பகவானை கதைக்கு போகிறோன்னு சொன்னால் தடுக்கிறாங்கன்னா அந்த அப்பா அம்மா மீறி வந்துடலாமா? அதுதான் இங்கே செய்கிறாங்க சனகாதி முனிவர்கள். அப்பா சிருஷ்டி தொழில் ஈடுபட சொன்னால் அந்த கர்மாவில் நான் ஈடுபட மாட்டோம். அதான் சொல்கிறார் முனி நிஷ்கிரியான்னா எந்தவித உலக காரியங்களில் ஈடுபடாதவர்கள். ஊர்த்வரேதசகா எதுக்காகனா தான் பபாஷே ஸ்வபூஹோ புமான் பிரஜா சுஜத புத்திரகாக தன் நைச்சன் மோக்ஷ தர்மானம் எத் வாசுதேவ பராயணாக. தான் பபாஷே ஸ்வபு புத்திரான் பிரஜா சுஜத புத்திரகாக, நீ பிரஜைகளை சிருஷ்டி செய்யுங்கள் என்று உத்தரவிடப்பட்டு பிறகு கூட பிரம்மதேவரால், ஆனால் அவர்கள் தன் நைச்சன்னு அதை ஆசைப்படலையாம். மோக்ஷ தர்மானோ வாசுதேவ பராயணா, அவர்கள் மோட்ச தர்மத்தில் ஈடுபடுறதில் தான் விருப்பம் உடையவர்களாக இருந்தார்கள். வாசுதேவனையே சரணம் அடைந்தவர்களாக இருந்தார்கள். அவர்கள் பகவான் இருக்கிற சரணாகதி பகவத் பக்தி செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். பராயணா ஸ்வ அவத்யாத சுதைத்யேவம் பிரத்யாக்கியாத அனுசாசனைஹி குரோதம் துர்விஷகம் ஜாதம் நியந்தும் உபசக்கிரமே. துர்விஷகம் பயங்கரமான விஷமத்தன்மை கொண்டது, கோபமானது. அந்த கோபமானது அவருக்கு உண்டாயிடுச்சான். யார் தன் பிள்ளைகள் சொன்ன பேச்சு கேட்கலன்னு சொன்ன உடனே அவருக்கு கோபம் வந்துடுச்சான். யாருக்கு? பிரம்மதேவருக்கு கோபம் வந்த உடனே தியா நிகிரஹியமானோ அபி புருவோர் மத்தியாத் பிரஜாபதேஹே சத்யோ அஜாயத தன் மன்யு குமாரோ நீலலோகிதா. அப்படி அவருக்கு புருவத்தை நெரிச்சுட்டாராம், புருவத்தை சுருக்கின்றாராம் கோபத்தினால. அந்த புருவ நெரிச்சலிருந்து ஒரு புருஷன் தோன்றினாராம், நீலலோகிதன். அப்படி நீல நிறம் உள்ளவராக ஒரு புருஷன் தோன்றினார். அவர் தான் சிவபெருமான். சிவபெருமான் பிரம்மதேவர் நெற்றிலிருந்து தோன்றினார். தோன்ற உடனே அவர் கோபத்திலிருந்து வெளிப்பட்டதால் அவர் கோபஸ்வரூபியாகவே, அதான் ருத்ரவே மன்யவே நமக ருத்ரதே அப்படின்ட்டு ருத்ரச்சமகம் பாடும்பொழுது ஸ்ரீருத்ரம் படிப்பாங்க இல்லையா, அதில் கோபத்துக்குன்னே கோபஸ்வரூபியான நமோ
மன்யவே நமக அப்படின்ட்டு கோபத்துக்குன்னு அவர் கோபஸ்வரூபியாகிய அவருக்கு நம்ம நமஸ்காரம் அப்படின்னே வரும். அப்படி ருத்ரச்சமகம் படிச்சிருக்கீங்களா? சஞ்சமே பிரயஞ்சமே, அது வேதத்தில் வரக்கூடியது. அந்த ருத்ரத்தில் பார்த்தா கோபத்தின் வடிவமாகிய சிவபெருமானுக்கு நமஸ்காரம் அப்படின்னு வரும். அவர் கோபஸ்வரூபியாக தான் பிரம்மதேவர் நெற்றியிலிருந்து வெளிப்பட்டார் அவர். ஏன்னா பிரம்மதேவ் கோபமாக இருந்தார் இல்லையா, அதனால் சவை ருரோத தேவானாம் பூர்வஜ பகவான் பவஹ நாமானி உருமே தாதஹ ஸ்தானானி ச ஜகத்குருஹோ. அவர் வரும்பொழுதே அப்படியே ரோதம் அழுது கொண்டு வந்தாராம். அப்படி ருரோத, அதனால் எனக்கு ஸ்தானங்களையும் எனக்கு பெயர்களையும் ஏற்படுத்துங்கள் என்று கேட்டால் அப்போ ஸ்தானங்கள் பெயர்களை ஏற்படுத்துகிறார் அவருக்கு. அப்போது சபை ருரோத தேவானம் பூர்வஜோ பகவான் பவஹ. ஆனால் எல்லாருக்கும் அப்பியதத் பக்ரியா வாச்சா மா ரோதிஸ் தத் கரோமிதே. அதனால் நீ அழாதுன்னு சொல்லிட்டு உனக்கு ருத்ரன் என்று பெயர். எல்லாரும் அழையும் ருத்ர ரோதத்தை போக்குப்பவர் எல்லாருடைய அழையும் போக்குப்பவர் ஒரு விதத்தில். அதே சமயத்தில் அவர் அழுது கொண்டே வந்ததுனால அவருக்கு ருத்ரன்னு பேர் அவருக்கு வந்தது. அதே சமயத்தில் அவருக்கு இடங்களை ஏற்படுத்தின ஸ்தானங்களை எந்தெந்த இடத்துல ஹிருதயத்தில் அநாகத சக்கரத்தில் ருத்ரன் வாசம் பண்ணுறாரு. அது ருத்ரஸ்தானம், ஹிருதயமானது. அப்போ இந்திரியங்கள் இருக்கிற ஹிருதீந்திரியான் ஆசு. அதே சமயத்தில் பிராணனில் இருக்கிறார் அசுனா பிராணனில் இருக்கிறார். ஆசு வியோம வாயுர் அக்னிர் ஜலே மகி. வாயுவில், அக்னியில், ஜலத்தில், பூமியில் அந்தந்த ஸ்தானங்களை 11 ருத்ரங்களை அவர் ஏற்படுத்துகிறார். 11 ருத்ரங்களாக பிரிக்கிறார்கள். அந்த ஒரு ருத்ரம் 11 ருத்ரங்களாக பிரிஞ்ச உடனே 11 ருத்ரர்களுக்கு 11 மனைவிகள். அதான் பார்வதியை 11 ரூபமாக எடுத்து 11 ஸ்தானத்தில் அம்பிகா இலா உசனா அப்படின்ற பேர் கொண்டு அவர்கள் 11 ஸ்திரீகளை ஏற்படுத்துகிறார். அவங்களுக்கு 11 ஜோடிகள், 11 ருத்ரர்களுக்கு 11 ஜோடிகள். இப்படி ஏகாதச ருத்ரர்களை சிருஷ்டி பண்ணுறார். அந்த ஏகாதச ருத்ரர்களை சிருஷ்டி பண்ண உடனே அதில் உலகத்தை படைக்க சொல்லி அவர் ஏவினா அப்பா சொன்ன பேச்சு கேட்டு உலகத்தை படைக்கிறார். யார்? சிவபெருமான் 11 ருத்ரர்களாக உலகத்தில் பயங்கரமாக அவருடைய படைப்புகளை பார்த்தா பயங்கரமான படைப்புகளாக இருக்குது. எல்லாம் பூதகணங்களை சிருஷ்டி பண்ணிட்டார். அதுதான் அவருடைய பரிவாரங்கள்லாம் பார்த்தா பூதகணங்களாக இருக்குது. அந்த பூதகணங்கள் என்ன பார்த்தா அவருடைய கண்களை பார்த்தா பயங்கரமாக சிவசிவன்னு இருக்கான் அவருடைய கண்கள். அந்த கண்களாலே உலகத்தை, அதாவது பிரம்மதேவருடைய கூடிய உலகத்தையே எரிச்சிடுவாங்க போல இருக்கு. அவ்வளோ உக்கிரமாக இருக்கிறாங்களாம். யார்? அந்த சிவனுடைய பூதகணங்கள் எல்லாம் பார்த்தா அப்படி இருக்காங்களாம் பார்க்கறதுக்கு. மயா சக தகந்தீபிர் திசச்ச அக்ஷுர்பில் உல்பனைஹி. என்னோட சேர்ந்த உலகத்தையே அழிச்சிடுவாங்க போல இருக்கே. தகந்தீபி எரிச்சிடுவாங்க போல இருக்கே. அப்படி பயங்கரமான ரூபத்தை நீ சிருஷ்டி பண்ணிட்டியே. அதனால் போதும் சிருஷ்டி, அந்த சிருஷ்டியை நிறுத்திக்கப்பா. அதனால் தப ஆதிஷ்ட பத்திரந்தே சர்வபூத சுகாவகம். சகல ஜீவராசிகளுக்கும் சுகத்தை கொடுக்கக்கூடிய தபசை நீ மேற்கொள்வாயாக. அந்த தபசினாலே உலகத்தை நீ சிருஷ்டி பண்ணு அப்படின்னு பிரம்மதேவர் கட்டளையில ஏவராது. யாரு? சிவபெருமான. தபசைவ யதாபூர்வம் சிருஷ்டா விஸ்வமிதம் பவான். முன்னாடி முன்கல்பத்தில் இருந்த மாதிரி சகல ஜீவராசிகளை தபசாலேயே நீ சிருஷ்டி பண்ணுவேன். இப்போ சிவனும் பார்வதியும் இணைந்திருந்ததுனால தான் நம்மளாம் சிருஷ்டி உலகத்தில் தன்னாலே தபசுனாலே சிருஷ்டி பண்ணுறாராம். உலகத்தில் படைக்கும் தொழில் சேராராம் தபசுனாலேயே சிவபெருமானும் பார்வதியும். அப்படி தபசைவ பரம் ஜோதிர் பகவந்தம் அதோக்ஷஜம் சர்வபூத குஹாவாசம் அஞ்சசா விந்ததே பகவான். ஒரு மனுஷன் கடுமையாக தபசுனாலே சுலபமாக பகவானையே அடைஞ்சிட முடியும். பகவான் சீக்கிரமாக அஞ்சசா சுலபமாக உனக்கு சந்தோஷம் அடைய போகிறார். அது மட்டும் இல்லாமல் பிதாவாகிய என் கட்டளை நீ கடைப்பிடிச்சதுனாலையும் அதே உலக சிருஷ்டி உலக நன்மைக்காக நீ சிருஷ்டி செய்வதனாலையும் தபசுனாலே சிருஷ்டி பண்ணுறதுனால தபசுனால பகவானும் சந்தோஷம் அடைய போகிறாரு. அதனால் என்னை திருப்தி பண்ணுறதுனாலையும் என் பேச்சு கேட்டதுனாலையும் என்னுடைய ஆசீர்வாதத்தினால பகவான் சந்தோஷம் அடைவார்.
அது மட்டும் இல்லை, தபஸ்னால நீ பகவான் ஆராதிக்க போகிற, அதனாலே பகவான் சந்தோஷம் அடைய போகிறார். உலகத்துக்கு நன்மை செய்ய போகிறதுனால பகவான் சந்தோஷம் அடைய போகிறார். இந்த 3 காரியங்களால் உலக நன்மை, பித்ருவாக்கிய பரிபாலனம், 3வது பகவானிடத்துல பக்தி, இது 3மே பகவானை சந்தோஷப்படுத்தக்கூடியது, சீக்கிரமாக சந்தோஷப்படுத்தக்கூடியது. தவசைவ பரம் ஜோதிர் பகவந்தம் அதோக்ஷஜம் சர்வபூத குஹாவாசம் அஞ்சசா விந்ததே புமான்னு. அப்படியே அவர் தபசுனால கைலாசத்தில் உட்கார்ந்து கொண்டு தபசுனாலே பார்வதியோடு சேர்ந்து உலகத்தை சிருஷ்டி பண்ணுறார். இப்படி அவர் சிருஷ்டி பண்ணிட்டு அது பிறகு 10 பிரஜாபதிகளை சிருஷ்டி பண்ணுறார். யார் யாருன்றத சொல்கிறாரு இங்கே. மரிச்சிர் அங்கிரச மரிச்சிர் அத்ரி அங்கிரசோ புலஸ்திஹ புலக கிரதுஹோ ருகுர் வசிஷ்டோ தக்ஷஸ்ய தசமஸ்தத்ர நாரதः. மரிச்சி மகரிஷியை படிக்கிறார், அங்கிரசு படிக்கிறாரு, அத்ரி மகரிஷியை படிக்கிறாரு, புலஸ்தியரை படிக்கிறார், புலகர் படிக்கிறார், கிரது மகரிஷியை படிக்கிறார், ருகுவை படிக்கிறார், வசிஷ்டரை படிக்கிறார், தக்ஷனை படிக்கிறார், 10ஆவதாக நாரதரை படிக்கிறார். நாரதர் தான் தம்பி எல்லாரோட. அந்த நாரதர் மட்டும் கல்யாணம் பண்ணிக்கல, அவர் எப்பவும் பிரம்மச்சாரி தான். அவர் முக்தாத்மா. இப்படி பிரம்மதேவருடைய 10 புத்திரர்களை அவர் உண்டு பண்ணுறாரு பிரம்மதேவர். அந்த 10 புத்திரர்களை பார்த்தா நல்லா பாருங்கள், சனகாதி முனிவர்கள்லாம் சிருஷ்டி தொழிலில் ஈடுபடலை. ஆனால் சிருஷ்டி தொழிலில் ஈடுபடக்கூடியவர்கள் 10 பேர், சிருஷ்டி தொழிலில் ஈடுபடாதவர்கள் 4 பேர் சனகாதி முனிவர்கள், மிஞ்சிப்பட நாரதர் தான். ஏன் எப்பவுமே கர்மாவில் ஈடுபடுறவங்க அதிகமாக இருக்கிறாங்க, ஆனால் ஞான வழியில் வரவங்க யாரோ சில பேர் தான் இருக்கிறாங்க பார்த்தீங்களா? அதுதான் ஆச்சரியம். சனகாதி முனிவர்கள்லாம் ஞான வழியில் வரக்கூடியவர்கள், பக்தி வழியில் வரவங்க, இவங்களாம் கம்மியாக இருக்கிறாங்க. இந்த குவான்டிட்டி பார்த்தா கம்மியாக இருக்குது. ஆனால் லௌகிக விஷயங்களில் கர்மாக்களில் செயல்படுறவங்க, மரிச்சியாதி ரிஷிகள்லாம் பிரஜைகளை சிருஷ்டி பண்ண போகிறாங்க. லௌகிகமாக ஈடுபடுறவங்களாம் அதிகமாக இருக்கிறாங்க பாருங்கள், சிருஷ்டி காலத்திலேயே அப்படி இருக்காங்க. அதுக்கு பிறகு தான் சாயாயா கர்த்தமோ ஜக்னிய தேவஹுத்திய பதிப்பிரபு தேவஹுதி என்ற மகாபதிவர்த்திக்கு கணவனாகிய கர்த்தம பிரஜாபதியானவர் பகவான் பிரம்மதேவருடைய நிழலிலிருந்து தோன்றினாராம், சிருஷ்டி பண்ணப்பட்டார். அதுக்கு பிறகு அவர் சரஸ்வதி தன்னுடைய பெண்ணாக சிருஷ்டி செய்கிறார். தன்னுடைய பெண்ணை சிருஷ்டி செய்து அந்த தன் பெண்ணிடத்திலேயே அவருக்கு விபரீத புத்தி உண்டாகி விடுகிறது. தான் படைத்த பெண்ணிடத்திலே அவருக்கு விபரீத புத்தி உண்டான உடனே எல்லாரும் மரிச்சியாதி மகரிஷிகள்லாம் எப்படி தன் அப்பாவிடத்தில் போய் எப்படி நம்ம சொல்கிறது அப்படின்னு தயங்குறாங்க. தயங்கி இருந்தாலும் மறைமுகமாக சொல்கிறாங்க, உனக்கு முன்னாடி இருந்தவங்களும், அதான் முன்கல்பத்தில் முன்னாடி இருந்தவங்களும் இது போல் செய்யறதில்லை, பின்னாடி வரப்போகிறவங்களும் இது போல் செய்ய மாட்டாங்க. தன் பெற்ற பெண்ணிடத்திலே விபரீத புத்தி யாருக்கும் உண்டாகாது, இது மாதிரி அதர்மத்தை யாருமே செய்ய மாட்டாங்க. இது என்ன நீங்களே இப்படி அதர்மம் செய்யலாமா அப்படின்னு ஒரு வார்த்தை மறைமுகமாக சொல்கிறாங்க. ஆனால் அவர் கேட்குற மாதிரி இல்லை. அதுக்கப்புறமா தான் சனகாதி முனிவர்கள் பகவானை நோக்கி பிரார்த்தனை பண்ணாங்க. இப்போ அப்பாவிடத்தில் நேரடியாக சொல்ல முடியாதுன்னும் பொழுது என்ன பண்ணுறது? பகவானிடத்தில் தான் பிரார்த்தனை பண்ணணும் இல்லையா? சில விஷயங்கள் பெரியவங்களிடத்தில் சொல்லலாம், சில விஷயத்தில் பெரியவங்களிடத்தில் நம்ம நேரடியாக சொல்ல முடியாதுன்னும் போது பகவானிடத்தில் தான் பிரார்த்தனை பண்ணணும். அந்த பகவானிடத்தில் பிரார்த்தனை தான் தஸ்மை நமோ பகவதே இதம் ஸ்வேனரோச்சிஷா ஆத்மஸ்தம் வியஞ்சயாமாச சதர்மம் பாதுமர்த்ததி. தர்மத்தை நீங்கள் தான் காப்பாற்றணும், இது அதர்மமாக இருக்குது. பிரம்மதேவருக்கே இப்படிப்பட்ட விபரீத புத்தி உண்டாயிடுச்சு, மக்கள் எல்லாம் அவரை ஃபாலோ பண்ணுறவங்க எப்படி இருப்பாங்க? அதனால் தயவுசெய்து அவருக்கு நல்ல புத்தி, தர்மத்தை நீங்கள் தான் காப்பாற்றணும், அவருக்கு தர்ம விஷயத்தில் புத்தி உண்டாகணும் அப்படின்னு சொன்னோடனே அவருக்கு பகவானுடைய அனுக்கிரகத்தினால அவருக்கு நல்ல புத்தி உண்டாகி பிரம்மதேவர் அந்த எண்ணத்தை விட்டுட்டார். தன் பெண்ணிடத்துல விபரீத புத்தி உண்டான அந்த எண்ணத்தை அவர் விட்டுட்டார். விட்ட பிறகு மறுபடியும் சிருஷ்டி விஷயத்தில் கவனம் செலுத்துறாரு. அவர் பகவானை தியானம் பண்ணி அப்படி சிருஷ்டி செய்யும்போது பலவிதமான சிருஷ்டி பண்ணுறாரு, நிறைய சிருஷ்டி பண்ணுறாரு. அதில் வேதங்கள் 4 வேதங்கள் 4 முகத்திலேருந்து வெளியிடுறாரு, சந்தஸ்துகள்லாம் வெளியிடுறாரு, எல்லாமே சொல்லப்படுது. இதிகாச புராணங்கள்லாம் வெளிப்படுறாரு, 6 சாஸ்திரங்கள் வெளியிடுறாரு, இதெல்லாம் சொல்லப்படுது. அப்படி எல்லாத்தையும் வெளியிட்ட உடனே கடைசியில் எவ்வளோ சிருஷ்டி பண்ணியும் கூட உலகத்தில் சிருஷ்டி விருத்தி ஆகலை, இல்லைன்னா சிருஷ்டி அதிகரிக்கலை. அப்போ வருத்தப்பட்டு கடைசியில் என்ன பண்ணுறா,
பகவானை தியானம் பண்ணி தன்னையே 2 உருவமாக பிரிக்கிறார். 2 உருவமாக பிரிந்தோடனே ஒரு அம்மாவுடைய உதவி இல்லாமையே பிறந்ததுனால சுயமாக தோன்றியதுனால சுவாயம்பூ மனு. 2 ரூபம் தன்னையே 2 உருவமாக பிரிக்கும் போது ஆணாகவும் பெண்ணாகவும் பிரிக்கும் போது தன் சொரூபத்தையே பிரம்மதேவர் அதில் சுவாயம்பூ மனு சதரூபான்னு 2 ஒரு தம்பதிகள் சிருஷ்டியாக வராங்க. தம்பதி சிருஷ்டியை உண்டான உடனே அந்த சுவாயம்பூ மனு அப்பா இடத்துல போய் கேட்குறாரு. அந்த சுவாயம்பூ மனு சிருஷ்டி பண்ணுறாரு. எஸ்து தத்திர புமான்சோ அவன் மனுஹோ ஸ்வயம்புவ ஸ்வராட்டு ஸ்ரீயோ ஆசித் சதரூபாக்கியா மகிஷ்யஸ்ய மகாத்மனஹ. அப்படிப்பட்ட சதுரூபை என்ற பத்னியோட அவதாரம் பண்ணுறார். பிறகும் போதே பத்னியோட அவதாரம் பண்ணுறவர் சுவயம்பூமனு தான். ஆச்சரியமாக இருக்குது. ஜோடியோடு பிறந்துடுறாரு அவர், ஜோடியோட அவதாரம் பண்ணுறாரு. அவருடைய காலத்தில் இருந்து தான் மிதுன தர்மத்தின் மூலமாக இதுவரையும் மானச சிருஷ்டி போய் இப்போ மிதுன தர்மம், அதாவது ஆண் பெண் இன சேர்க்கை மூலமாக உண்டாகக்கூடிய குழந்தைகள், அந்த மனுவனுடைய குழந்தைகளாக நாமெல்லாம் பிறந்தாலும் நம்மளாம் மனுஷர்கள் அப்படின்னு சொல்கிறோம். அது அவரால் எழுதப்பட்டது தான் அப்புறம் மனு சம்மிதை. அது ரிஷிகளால் அவரால் எழுதலை, ரிஷிகளால் தூண்டப்பட்டு பிராமணர்கள், அவரே சத்திரியனாக இருந்தாலும் பிராமணர்களுக்குரிய தர்மங்களையும் அவர் தான் எழுதி வச்சிருக்காரு. மனு சாஸ்திரம்னு சொல்கிறோம். அந்த மனு சாஸ்திரம் சுவயம்பு மனு தான் எழுதினாராம். அது ரிஷிகளுடைய ஏவுதல்னால. எஸ்து தத்திர புமான்சோ அவன் மனுகு ஸ்வயம்புவ ஸ்வராட்டு ஸ்திரீ படிச்சது. சரி, ஸ்திரீயா ஆசித் சதரூபாக்கியா மகிஷ்யஸ்ய மகாத்மனஹ. ஏன் அவளுக்கு சதரூபைன்னு பேருன்னா அவள் மூலமாக தான் நூற்றுக்கணக்கான ரூபங்கள், அதாவது நூற்றுக்கணக்கான பிள்ளைகள் உண்டாகப் போகிறார்கள் என்பதனால் அவள் சதரூப. சதன நூற்றுக்கணக்கான ரூபங்கள், நூற்றுக்கணக்கான குழந்தைகள் பின்னாடி வரப்போகிறாங்க, மனுஷர்கள்லாம் வரப்போகிறாங்கன்றதுனால தான் அவளுக்கு சதரூபான்னு பேர் அவளுக்கு. இவர் ஸ்வயமாக பிரம்மதேவத்தில் தோன்றதா ஸ்வயம்பூ மனு அப்படின்னு சொல்கிறார். மனுஷர்கள் மனுவனுடைய பேர் கொண்டு தான் நம்மளாம் மனுஷர்கள் என்று சொல்லப்படுகிறோம். சரி, அடுத்ததாக விதுரர் கேள்வி கேட்குறாரு. சுவாமி, அந்த ஸ்வயம்பூ மனு சாதாரணமானவர் கிடையாதே, பரம பாகவதராச்சே. ஸ்வயம்பூ நாரத சம்பு குமார கபிலோ மனுகு அப்படின்னு 12 பாகவதரில் முதல்ல ஸ்வயம்பூ. இல்லை, ஸ்வயம்பூன்னா அங்கே சொல்கிற ஸ்வயம்பூன்னா பிரம்மதேவரை சொல்கிறாரு. மனு, அந்த மனுவும் 14 பாகவதரில் ஒருத்தர் அவர். அப்படியேப்பட்ட பாகவதராச்சே. அவருடைய கதையை பற்றி இந்த பகவானை பற்றி பேசுறதை விட பெரிய விஷயம் என்னென்னா மகான்களை பற்றி பேசுறது தான் ரொம்ப பெரிய விஷயமா. நீங்கள் 1000 சாஸ்திரம் படிங்க, 1000 உபதேசம் படிங்க, 1000 பகவத்கீதை படிங்க, எவ்வளோ உபன்யாசங்கள் கேளுங்க, எவ்வளோ உபதேசம் கேட்டாலும் நம்ம கடைப்பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? நம்ம பலவீனம் என்னன்றது நம்மளுக்கே தெரியுமே. அப்படி இருக்கும்போது நம்ம கடைப்பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஒரு மகான்களை இந்த உபதேசம் புரியலையா, இப்போ பகவத்கீதையில் ஞான யோகம் புரியலையா, நீ பரத யோகேஸ்வரரை போய் பார்த்துக்கோ. அவர் வாழ்க்கையை வரலாறு பாரு. ஞான யோகம் என்னன்றது ஈஸியாக புரியும். அதுதான் ஞான யோகம். ரமண மகர்ஷி போய் பார்த்துக்கோ. ரமண மகர்ஷி போய் பார்த்துக்கோ, ஞான யோகம் ஈஸியாக புரியும். தத்தாத்திரேயர் போய் பார்த்துக்கோ, ஞான யோகம் ஈஸியாக புரியும். இல்லை யோகிராம் சரத்குமார் போய் பாருங்கள், யோகிராம் சரத்குமார் திருவண்ணாமலை அந்த மகாத்மாவை பற்றி பாருங்கள், உங்களுக்கு ஞான யோகம் ஈஸியாக புரியும். அவங்க வாழ்க்கை தான் ஞான யோகம், அவங்க வாழ்க்கை தான் பக்தி யோகம். ஈஸி. என்னென்னா சிரமப்பட்டு நம்ம புஸ்தகங்களை படித்து நம்ம ஞான உபதேசம் பெற்று அந்த ஞானத்தை நம்ம அனுபவத்தில் வரணும்னா, ரொம்ப ப்ராக்டிக்கலாக வரணும்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சிரமம் சுச்சிர சிரமஸ்ய. சுச்சிரன்னா நீண்ட காலமாக புஸ்தகம் படித்து நம்ம அபியாசம் பண்ணி திரும்ப தோற்று போய் காமக்ரோதங்களால் அடிபட்டு, லோபத்தினால் அடிபட்டு, திரும்ப விழுந்துக்கின்னு, முட்டிக்காலை உடச்சிக்கின்னு, திரும்ப எழுந்துக்கின்னு, திரும்ப புஸ்தகம் படித்து, திரும்ப ஞான உபதேசம் கேட்டு 4 இடத்துல அலைஞ்சி கிழிஞ்சி எப்படியோ அந்த ஞானத்தை கரைச்சி குடிச்சு நம்ம வாழ்க்கையில் ப்ராக்டிக்கலாக கொண்டு வரது இருக்கு பாரு, அப்பா பெரிய சிரமம் அது. நண்பஞ்சசா சூரிபர் ஈடுதோ அத்தகா சுதஸ்ய பும்சாம் சுச்சிர சிரமஸ்ய நண்பஞ்சசா சூரிபர் ஈடுதோ அத்தகா எத்தத் குண அனுஷ்ரவனே முகுந்த பாதாரவிந்தம் ஹிருதயேஷு ஏஷாம். இதான் சுலபமான வழி. இதில் சொல்கிறார், சுவாமி அந்த ஸ்வயம்பு மனு பற்றி சொன்னீங்களே, அந்த ஸ்வயம்பு மனுடைய கதையை பற்றி பேசுங்க எங்களுக்கு. அவர் சாதாரணமானவர் கிடையாது, பரம பாகவதர். ஒரு பாகவதரை பற்றி பேசணும்னா அவருடைய குணங்களை ஒருத்தன் கேட்டானவே போதும், அவன் புதுசாக ஒரு ஞான உபதேசம் பெற வேண்டிய அவசியம் இல்லை.
அதில் ஞான நூல்களை படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, வீணாக சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்லை, வீணாக சிரமப்பட்டு காலத்தை விரயம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம நிறைய உபதேசங்கள் அது இல்லைன்னா பகவத்கீதை என்ன சொல்லிடுது, பகவத் என்ன சொல்லிடுது, என்னென்ன உபதேசம்லாம் சொல்லியிருக்காரு. உபதேசத்தை கடைபிடிச்சு என்ன பண்ண போகிற? உபதேசத்தை படித்து என்ன பண்ண போகிற? உபதேசத்தை உன்னால் கடைபிடிக்க முடியுமா? உபதேசத்தை தெரிஞ்சுக்கோனா தெரிஞ்சுக்கலாம், கடைபிடிக்கணும்னா மகான்கள் பின்னாடி போயிடு. அந்த மகான்கள் என்ன ஃபாலோ பண்ணாங்கன்னு பாருங்க, அதை அப்படியே ஃபாலோ பண்ணு, வேற ஒன்றும் தேவையில்லை. பிளைண்டாக ஃபாலோ பண்ணுங்க. நமக்கு என்ன தெரியும்? நாம் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு நம்ம யார் ஆராய்ச்சி பண்ணுறது? நம்ம யார் கேள்வி கேட்கறதுக்கு? மகான்கள் போன வழியில் நம்ம பின்னாடி பிளைண்டாக போயிட்டோம்னாவே அவ்வளோதான், நம்ம வாழ்க்கை சேஃப்டி. நம்ம கேள்வி கேட்டுன்னு இருந்தோம், போக்கித்தனமா, நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். அதான் சொல்றார், சுதஸ்ய பும்சாம் சுச்சிரஸ்ரமஸ்ய. சுதஸ்ய நிறைய நூல்களை, நிறைய பாண்டித்யத்தை வளர்த்துக்கிறதுனால, நிறைய வேதாந்தங்கள் உபனிஷத்துக்கள்லாம் நிறைய கேட்டதுனால, ஞானத்தை நீ பெறுவதனால சிரமப்படுறது காட்டிலும் சுச்சிர நீண்ட காலமாக நீ பட்ட சிரமத்துக்கு பலன் என்ன தெரியுமாடா? இவ்வளவு நாள் வேதம் கேட்ட, உபனிஷத்துக்கள் கேட்ட, பகவத்கீதை கேட்ட, எல்லாத்துடைய பலன் என்ன தெரியுமாடா? இன்னைக்கு ஒரு மகாத்மாவை பற்றி கேட்குறியே, ஒரு மகாத்மாவுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி பேசுறியே, அதுதான்டா லாபம். அதுதான் நீ படித்ததுக்கான பெரிய அர்த்தம். நீ பகவத் லீலைகள் கூட கேட்டால் கேள்வி அடிப்படு, ஆனால் ஒரு மகான்களுடைய சரித்திரத்தை நீ படிச்சுட்டா நீ புத்திசாலி. பகவானுடைய லீலைகள் ரொம்ப சுவையாக இருக்கும். ஆனால் மகான்களுடைய சரித்திரங்கள் படித்தா அனுக்கிரகம் கிடைக்கும். பகவானத்தில் உன்னை பிடிச்சி தள்ளி விட்டுரும். மகான்களுடைய சரித்திரம் தான் நம்மளுக்கு நல்ல வழிகாட்டுதல். வேற எந்த உபதேசமும் வேணாம். மகான்கள் எப்படி கடைபிடிச்சாங்க அதை கடைபிடிச்சா போதும், அவ்வளோதான், வேற ஒன்றுமே வேணாம். நிறைய உபநிஷத்துக்கள் பகுதியெல்லாம் நிறைய உபதேசங்களை கேட்கணும் அவசியம் இல்லை. மகான்களை பின்னாடி போனால் போதும், அவருடைய கதைகள். அதனால் பகவான் சரித்திரத்தை கடையிலும் பக்தருடைய சரித்திரத்தை பற்றி பேசுறது தான் ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. சுதஸ்ய பும்சாம் சுச்சிர சமஸ்ய நன்மஞ்சசா சூரி பெரிய ஈடுதோ அர்த்தகா. அந்த மகான்களை புகழ்ந்ததுனாலே இவர்கள் புகழத்தக்கவர்களாக மாறினார்களாம். சூரிபேர் ஈடிதோ அர்த்தகா. அப்போ புத்திமான்கள், சூரியபீர்கள் மகா புத்திமான்கள் ஆகிய ஞானிகள்லாம் மகான்களை பற்றி பேசுறது தான் ஆசைப்படுறாங்க. அதுதான் நமக்கு தபசை கொடுக்கும், மகான்களுடைய அனுக்கிரகத்தை நம்ம பெற்று தந்துடும். அதுதான் நம்மளுக்கு சீக்கிரமாக நம்ம பகவான் அடையத்துக்கான சரியான மார்க்கம். அதுதான் எத்தத் குணானு சிரவணம் முகுந்தபதை. எப்பொழுது ஹிருதயத்தில் பகவான் திருவடிகளையே, பகவானே தியானம் பண்ணி கொண்டிருக்கிற பகவானை காட்டிலும் பகவானை தியானம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த மகான்களுடைய குணங்களை பற்றி பேசுறதுக்கே, அதை அனுவாதம் பண்ணி பேசுறதுக்கே, அதுதான் மனுஷனுக்கு பிரயோஜனம் அப்படின்னு சொல்றாரு. அதனால் அந்த சுவயம்பு மனு பற்றி விஸ்தாரமாக சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாரு. இது பிரவாணம் விதுரம் வினிதம் சகசிரேஷ்ட சரணோபதானம் பிரஹுஷ்டரோமா பகவத் கதாயாம் பிரணீயமானம் முனிரப்திய சஷ்டக. அது மட்டும் இல்லை, அந்த சுவயம்பு மனுவானவர் மனைவியை அடைந்து அதற்கு பிறகு அவர் செய்த காரியங்கள்லாம் என்ன, அதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு கேட்குறாரு. அவருக்கு எத்தனை புத்திரர்கள், எத்தனை புத்திரிகள், அதெல்லாம் சொல்லணும்னு கேட்குறார். அதெல்லாம் சொல்ல போகிறாரு. அந்த சமயத்தில் தன் மனைவியோடு தோன்றினா அவர் கைகூப்பி கொண்டு அப்பாவிடத்துல பிரம்மதேவர் இடத்துல கேட்குறாரு. யாரும் சுவயம்பு மனு சதரூபியும் கேட்குறாங்க, நாங்கள் என்ன செய்யணும் சொல்லுங்கள், உங்களுடைய கட்டளையை நான் கடைப்பிடிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே பிரம்மதேவர் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிட்டாராம். மூத்த புத்திரர்களாக உங்கள் அண்ணாக்கள் ஆகிய சனத்குமாரர்கள்லாம் நான் சொல்லிய பொழுதும் கூட என் கட்டளையை செய்யாமல் இருந்துட்டாங்க. ஆனால் நீயே வாண்டடாக அப்பா நான் என்னப்பா செய்யணும், உன்னுடைய உத்தரவை நான் கடைப்பிடிக்கிறேன்பா அப்படின்னு ஒரு புள்ள சொல்லிட்டான்னா ஒரு அப்பாவுக்கு எவ்வளோ பெரிய தலைமையில் ஐஸ் வச்ச மாதிரி இருக்கும். நம்ம குழந்தை நம்ம சொல்கிற பேச்சு, நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு எள்ளுன்னா என்ன நினைக்கிறானே செய்கிறான்னா எவ்வளோ ஆசையாக இருக்கும். அது மாதிரி சுவயம்பு மனு ரொம்ப அதுபோல் கேட்டாராம். கேட்டதுனால பிரம்மதேவர் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிட்டாராம் சுவயம்பு மனு பார்த்து.
அதனால தான் மனுஷர்கள் நம்மளிடத்துல பகவானுக்கு பிரம்மதேவர் ரொம்ப பிரியம் அதிகம். நம்மளால தான் யாகங்கள்லாம் நடக்க போகுது. மிருகங்கள்லாம் யாகம் பண்ண போகிறதில்ல, தேவர்கள்லாம் யாகம் பண்ண போகிறதில்ல, மனுஷர்கள் தான் யாகம்லாம் பண்ண போகிறோம். அப்போ இவர்களால் தான் வேதத்தினுடைய நெறிகளானது கடைபிடிக்கப்பட போகிறது. அதனால் மனுவிடத்தில் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சதுனால அவர் மூலமாக மனுஷர்களை சிருஷ்டி பண்ணுறாரு. அப்போ அப்பா மற்றவங்கள பார்த்து அவர்கள் செய்யாத போது அண்ணாக்கெல்லாம் செய்வேன், நான் ஏன் செய்யணும்னு அப்படின்னு பொறாமப்படாமல் நீ என்னது கள்ளக்கபடம் இல்லாமல் வந்து என் கலை நான் இட்ட வேலையை செய்யறதுக்கு நான் தயாராக இருக்கேன்பா அப்படின்னு நீயே வந்து கேட்டுட்டியே, நிச்சயமாக என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு பூர்ணமாக இருக்குப்பா. ஒரு அப்பானுடைய ஆசீர்வாதம் பிள்ளைக்கு எப்படி கிடையிருப்பாரு. அதுதான் அப்பா சொல்கிறதுக்கு முன்னாடி போய் செய்தா அப்பா அவ்வளோ சந்தோஷம். ஒரு அப்பா அம்மாவுக்கு ஒரு பிள்ளை செய்கிறாங்க. அது மாதிரி மனு பிரஜாபதி அப்படி கேட்டுன்றதுனால ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சு நான் என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு உண்டு, பகவானுடைய ஆசீர்வாதம் உனக்கு பூர்ணமாக கிடைக்கும். பிரம்மதேவர் சொல்லிட்டாருன்னா பிரம்மதேவர் வந்து சுவயம்பு முதல் பாகவதரில் முதல் மணியானவர். அதெல்லாம் நிச்சயமாக பகவான் அனுகிரகம் பண்ணிடுவான். அதனால் அப்படி உன்னிடத்தில் நான் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிட்டேன்பா. பிரீதஸ்துப்யமகம், உன்னிடத்தில் நான் ரொம்ப பிரீதி அடைஞ்சிட்டேன். சுவயம்பு மனுவே அப்படின்னு சொல்லிட்டு மனுவே உன்னிடத்தில் நான் பிரீதி அடைஞ்சிட்டேன் அப்படி என் பிள்ளையை அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மதேவர் அவனை புகழறார் மனுவை. பிரம்மவாச்ச பிரீதஸ்துப்யமகம் தாத ஸ்வஸ்திஸ்தாத்வம் க்ஷிதீஸ்வரஹா, உனக்கு மங்களம் உண்டாகட்டும். ஸ்வஸ்திவாசனம் சொல்கிறேன். க்ஷிதீஸ்வரஹா, நீ பூமிக்கு ஈஸ்வரனாக நீ ஆக கடவாய். இந்த பூமிக்கெல்லாம் ஈஸ்வரனாக என் நிர்ஜலீகேன ஹிருதா சாதி மேத்தி ஆத்மனார்ப்பிதம், உன்னையே என்னிடத்துல ஒப்படைச்சிட்டேப்பா. கொஞ்சம் கூட கள்ளங்கமடம் இல்லாமல் உன்னையே என்னிடத்துல ஒப்படைச்சிட்டு நான் எட்ட வேலையை செய்ய நான் தயாராக இருக்கேன்னு வந்து கேட்டியே, நீயே கேட்டியே. எனக்கு ரொம்ப பிரீதஸ்துப்யமகம், உன்னிடத்துல நான் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்ல. ஏதாவத்யாசி ஆத்மஜெயர் வீரஹா காரியா சபசிதிர் குரு சக்தியா அப்பிரமத்தை கிரகியத சாதனம் கதமத்சரைஹி. ஒரு அப்பாவுக்கு செய்யக்கூடிய பெரிய பூஜை என்ன தெரியுமாப்பா? கொஞ்சம் கூட விரோத பாவம் இல்லாமல் ஆத்மஜெயர் வீரம் காரியா அபச்சிதிர் குரு. அபச்சிதிர் குருன்னா பெரிய பூஜை, அப்பாவுக்கு செய்யக்கூடிய பெரிய பூஜை என்னன்னு கேட்டால் தன் பிள்ளையானது தன் சக்தி உள்ள மட்டும் சக்தியா அப்பிரமத்தகி, சோம்பேறித்தனம் இல்லாமல் அப்பா சொன்னால் நான் அப்புறம் போய் சேரேன், அதனால் நாளைக்கு போய் சேரேன், அப்புறம் போய்க்கிறேன்பா அப்படின்னு சொல்லாமல் அப்பிரமத்தகி, சோம்பேறித்தனம் இல்லாமல் உடனே எழுந்து போய் அப்பா சொன்னால் உடனே செய்யணுமா. தன் சக்தி இருக்கு இல்லையா, சக்தி இருக்கும்போது டக்குன்னு செய்யணும் அப்பாவுக்கு. அப்படி சக்தியா அப்பிரமத்தை கிரகியதக, அப்பா சொன்ன வார்த்தையை கேட்டு கிரகியத அதை கிரகிச்சுண்டு உடனே போய் சாதனம் கதமத்சரகி, உடனே வந்து அவன் மட்டும் செய்யலையா, தம்பி மட்டும் செய்யலையா, அண்ணன் மட்டும் செய்யலையா, தம்பி மட்டும் செய்யலையா அப்படின்னு பொறாமை. கதமத்சரகி, மத்சரம்னா பொறாமை. அந்த பொறாமை துவேஷத்தை அவங்க சுட்டி காட்டாமல், அவனை கை காட்டாமல் இவனை கை காட்டாமல் நான் மட்டும் ஏன் செய்யணும் அப்படிலாம் சொல்லாமல் உடனே போய் செய்யணுமா. ஆதரம், அதுதான் அப்பாவுக்கு ஆதரவு, பெரிய சந்தோஷம். ஆதரம் கதமத்சரைஹி சத்வம் அஸ்யாம் அவத்தியானே சத்ருசாம் ஆத்மனோ குணஹி உத்பாத்திய சாஸ்திர தர்மேன காம் யக்ஞி புருஷம் யஜஹ. அப்பா உனக்கு சமமான புத்திரர்களை நீ சிருஷ்டி செய்து கொண்டு உலகத்தில் நீ வாழ்ந்து கொண்டிருப்பாயாக. அதனால் வந்து நீ இந்த பூமியையும் நீ தர்மத்தின்படி இந்த பூமியை பரிபாலனம் செய்து கொண்டிருப்பாயாக. அதனால் பகவான் உன்னிடத்தில் ரொம்ப சந்தோஷம் அடைவார், நீ கவலைப்படாத அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுறாரு பிரம்மதேவர். இதுதான் கட்டளையாடுறாரு. நீ உனக்கு சமமான புத்திரர்களை பெற்றுக்கொண்டு உலகத்தை ஆண்டு கொண்டிரு. இந்த உலகம் உனக்கு தான். இந்த பூமி முழுவதும் நீ பூமி முழுவதும் நீயே ஆண்டு கொண்டிரு, மக்களை காப்பாற்றினரு. அதே சொல்ல நீ பகவானையும் ஆராதித்து யாகங்களால் பகவான் ஆராதித்து கொண்டிரு. யக்ஞஹி புருஷம் யஜ, யாகங்களால் பகவானை சந்தோஷம் ஆராதித்து கொண்டிரு அப்படின்னு உத்தரவிடுறாரு பிரம்மதேவர். பரம் சுஸ்ரூஷணம் மக்கியம் சியாத் பிரஜாரக்ஷயா நிருபா பகவான்ஸ்தே பிரஜாபத்து ரிஷிகேஷு அனுதிஷ்யதி. பெரிய சுஸ்ரூஷை எது தெரியுமா? எனக்கு செய்யக்கூடிய பெரிய பணிவிடை என்ன தெரியுமா? நீ பிரஜைகளை நிறைய உற்பத்தி பண்ணி அவர்களை பரிபாலனம் பண்ணுற பற்றியா, அதுதான் எனக்கு செய்யக்கூடிய பெரிய பணிவிடைப்பா. அது செய்யறதுனால பகவான் சந்தோஷம் அடைவான். பகவான் சந்தோஷம் அடைஞ்சா பிரஜாபத்து ரிஷிகேஷோ அனுதிஷ்யதி பகவான் ஸ்தே, உன் விஷயமாக பகவான் ரொம்ப சந்தோஷம் அடைய போகிறான். பகவான் சந்தோஷம் அடைஞ்சால் இந்த உலகத்தில் உனக்கு என்ன கிடைக்காது? பகவான் சந்தோஷம், பகவானை திருப்திப்படுத்தத்தானே ஒரு மனுஷனுடைய நோக்கம். அப்படிப்பட்ட மனு பிரஜாபதியாகி நீ கடைபிடிச்சதானே உன்னால் சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷர்களும் பகவானை திருப்திப்படுத்துறது தான் வாழ்க்கையினுடைய லட்சியம் என்று கடைபிடிப்பார்கள். அதனால் அனுதுஷ்யதி
ஏஷாம்ன துஷ்டோ பகவான் யக்ஞலிங்கோ ஜனார்த்தனஹா தேஷாம் சிரமோஹி அவர்த்தாய யதாத்மா நாத்துத ஸ்வயம். அதனால் பகவானை சந்தோஷப்படுத்துறது தான் ஒரு மனுஷனுடைய உண்மையான நோக்கம். அப்படி பகவான் சந்தோஷம் அடையலைன்னு சொன்னால் அவனுக்கு எதுவுமே கைகூடாது. இந்த உலகத்தில் எதுவுமே அவனுக்கு திருப்தி அளிக்கக்கூடியதாக இருக்காது. அவனுடைய ஆத்மாவே அவனுக்கு திருப்தி அளிக்காது. அவன் மனசே அவனுக்கு நிம்மதி இல்லாத பண்ணிடும். அப்படி இருக்கும்போது உலகத்தில் யாரால் அவனுக்கு நிம்மதி கிடைக்கும் போது யார் அனுகூலமாக இருந்தாலும் யாராலையும் அவனுக்கு உண்மையான சந்தோஷமானது கிடைச்சிடாது. உலகத்தில் யாருமே அவனிடத்துல இறக்கப்பட மாட்டாங்க. எதுவுமே அவனுக்கு அனுகூலமாக இருக்காது. பகவான் சந்தோஷம் அடையலாம். பகவான் சந்தோஷம் அடைஞ்சாதான் தன் மனசே முதல்ல அவனுக்கு நிம்மதி கொடுக்குமா. அது பிறகு தான் உலகத்தில் இருக்கவன் நிம்மதி கொடுக்கறது. இவன் மனமே இவனை நிந்திக்குமே. பகவானை சந்தோஷப்படுத்தலாம். அதான் சொல்றார், ஏஷாம்னா துஷ்டோ பகவான் யக்ஞலிங்கோ ஜனார்த்தனஹா. நீ யாகங்கள் பண்ணுறதுனாலையும் என் கட்டளை கடைபிடிக்கிறதுனாலும் அந்த யக்ஞஸ்வரூபியாக இருக்கக்கூடிய பகவான் ஜனார்த்தனன் சந்தோஷம் அடைய போகிறான். அப்படி அந்த பகவான் சந்தோஷம் அடையலன்னு சொன்னால் தேஷாம் சிரமோகி அபர்த்தாய யதாத்மா நாத்துத ஸ்வயம். அப்படியேப்பட்ட தன் மனசே அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. பகவானை சந்தோஷப்படுத்தாம அவன் செய்த காரியங்கள்லாம் வியர்த்தமாக போயிடும். தேஷாம் சமோகி அபர்த்தாய, அவர்கள் செய்ய கடினமாக கஷ்டப்படுவாங்க. ஆனால் சிரமம் தான் மிஞ்சும் அவங்களுக்கு. அந்த கஷ்டங்கள் தான் அவர்களுக்கு வாழ்க்கையில் மிஞ்சுமே தவிர அதனால் அவருக்கு எந்த பிரயோஜனமும் கிடைக்காது. பகவான் ஏன்னா அவர்கள் விஷயத்தில் தெய்வ அனுகூலமாக இல்லை. பகவானை அவங்களால சரியாக சந்தோஷப்படுத்தலை. அதனால் பகவான் அவங்களிடத்துல சரியாக சந்தோஷம் அடையலை அப்படின்றது தெரிஞ்சுக்கோ. பகவான் அவர்களுக்கு சந்தோஷம் அடையாதனால தான் எந்த காரியங்கள் போனாலும் அவர்கள் துன்பத்து மேலே துன்பத்தைப்படுறாங்க, சிரமங்கள் மேலே சிரமங்கள் படுறாங்க. அவர்களுக்கு எல்லாமே வியர்த்தமாக போயிடுது. அந்த காரியம் ஃபெயிலியர் ஆகி போயிடுது. அவர்களுக்கு முழுசாக குதிர மாட்டேங்குது. அப்படின்னு காரணம் என்னன்னா பகவான் சந்தோஷம் அடையலை அப்படின்னு அர்த்தம் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு பிரம்மதேவர் இந்த சூட்சுமத்தை சொல்லி கொடுக்குறாரு. அதனால் பகவான் யஜ்ஞங்களால் இப்போ கலியுகத்தில் நாம சங்கீர்த்தன யஜ்ஞம் தான் இல்லை சப்தாக யஜ்ஞேன கலவு புனந்திதே. கலியுகத்தில் நாம சங்கீர்த்தனம் கதாசிரவணமாகிய பாகவத சப்தாக யஜ்ஞம் இதை நம்ம நடத்தணும். நம்ம வீட்டில் சப்தாக யஜ்ஞமாக பாகவத யஜ்ஞத்தை நடத்தலாம். இல்லை நாம சங்கீர்த்தனத்தை அகண்ட நாமா வச்சு நாம சங்கீர்த்தன யஜ்ஞத்தை நடத்தணும். வச்சா சரியாக வைக்கணும். நல்லா ஒரு அகண்ட நாமா வச்சாதான் ஒரு சாணித்தியம் இருக்கணும். சும்மா ஏன்னா கோண கோவிந்தான்ற மாதிரி என்னமோ கொஞ்சம் ஏதோ ஏனத்தானெல்லாம் செய்யக்கூடாது. நல்லா செய்தால் நல்லா செய்யணும். ஒரு சப்தாக யஜ்ஞம் வைக்கணும். 7 நாள் பாகவத பாராயணம் பண்ணணும். கடினமாக பாகவதம். அப்படி பகவானுக்கு சிரமப்படாமல் அப்போ தான் உலக சிரமங்கள்லாம் நம்மளை விட்டு போகும். அதனால தான் கிருஷ்ண பிரியம் சகல கல்மஷன் ஆசனிச்ச பகவானுக்கு சந்தோஷம் உண்டு. கிருஷ்ணனுக்கு பிரியம் உண்டாகுமா பாகவதம் வச்சா? சகல கல்மஷங்களும் போயிடுமா. அந்த பகவான் திருப்திப்படுத்தாமல் நம்மளால் சந்தோஷம் அடைய முடியாது. நம்மளுடைய எடுத்த காரியங்கள்லாம் குதிராது. ஆனால் பகவான் சந்தோஷம் அடையும் போது பார்த்தா பல அதிசயங்கள்லாம் நடக்கும். நம்ம எதிர்பார்க்காமே கிடைக்கும் நிறைய விஷயங்கள்லாம் பார்த்தா. இதுவும் நடக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். நம்ம கேட்டே இருக்க மாட்டோம். பகவான் பார்த்தா எடுத்து வந்து நம்ம கை மேலே எடுத்து வந்து பலன் கொடுப்போம். பல அதிசயங்களை பண்ணுவோம். எதனால் நான் பகவான் சந்தோஷம் அடையறதால இதெல்லாம் பிரம்மதேவர் சொல்கிறார். அதனால் பகவான் ஒருத்தன் சந்தோஷம் அடையலைன்னா உன் மனசே உனக்கு நிம்மதி கொடுக்காதரா. உன் மனசே போட்டு உன்னை அரிச்சுட்டே இருக்கும். உன்னை நிம்மதி இல்லாத பண்ணும். உன் மனசே உனக்கு நிம்மதி இல்லாத அரிச்சுட்டே இருக்கும். அப்படியே பகவான் அனுகூலமாட்டான்னா உலகமே உனக்கு அனுகூலமாயிடும். எது உனக்கு குதிராது அப்படின்னு சொல்றாரு. சரி, அது தான் மனு பிரஜாபதி சொல்றார். அப்பா உன் கட்டளை நான் கடைப்பிடிக்கிறேன். நீங்கள் சொல்கிறது கரெக்டு. நான் பூமியில் பரிபாலனை பண்ணுறேன். நான் நிறைய குழந்தை குட்டிகளை பெற்றுக்கின்னு நான் வாழ்க்கை வாழறேன். சதுரூபியோட சந்தோஷமாக இருக்கிறேன். எல்லாம் கரெக்டுப்பா. நான் குழந்தைகளை குட்டிகளை பெற்றுக்கிட்டு நான் வச்சுன்னு வாழறதுக்கு இடம் எங்க? இடம் வேணுமா வேணாமா? ஆமாம் பூமி இருக்கே, பூமி போய் ஆளு. பூமி எங்க? என்னடா பூமி எங்கடா? போய் பார். பூமியே கிடையாது. பூமி இருந்தால் தான் பூமியில் நான் பிரஜைகளை வச்சு ஆள முடியும். நீ ஸ்ரீதீஸ்வரான்ற பூமிக்கு ஈஸ்வரன்ற ஃபஸ்ட்டு பூமியே காணுமே. அப்போ தான் பார்க்குறார். மனுர்வாச்சே ஆதேச அகம் பகவதோ வர்த்தேயம் ஈவசூதன ஸ்தானம் திக அனுஜானீஹி பிரஜானாம் மமச்ச பிரபோ யதோகா சர்வசத்வானாம் மகிமக்னா மகாம்பசி அஸ்யா உத்தரணே யத்ரோ தேவதேவ்ய விதீயதாம். இந்த பூமியானது பிரளய ஜலத்தில் மூழ்கி போயிருக்கு. பிரளய ஜலமானது இப்போதான் சிருஷ்டி ஆயிருக்கு. பிரளய ஜலத்திலிருந்தா இவர் தாமரை மலர்லேருந்து வெளிவந்தார். இவர் அந்த தாமரை
மலர்கள் இருக்கு, அடுக்குகள். அந்த அடுக்குகள் தான் 14 உலகங்கள். அந்த 14 உலகத்துக்கு மேலே வந்து 14வது உலகம் சத்தியலோகம். அந்த சத்தியலோகத்துல பிரம்மதேவர் ஏறி உட்கார்ந்து இருக்கிறாரு. அந்த 14வது உலகத்துக்கு மேலே ஏறி உட்கார்ந்து இருக்காரு சத்தியலோகத்துல. அந்த தாமரை மலை ஏறி உட்கார்ந்து இருக்காரு. அப்படி இருக்கும்போது அவர் கீழே பார்த்தா பூமி பார்த்தா காணோம். பூமி பார்த்தா எங்கே போயிடுச்சுன்னா பிரளய ஜலத்தில் மூழ்கி போச்சு. அப்போ என்ன பண்ணுறது? அதை உத்தாரணம் பண்ணோமா வேணாமா? அப்படிப்பட்ட தேவதேவியா, இந்த தேவதையாகிய பூமாதேவியை உத்தாரணம் பண்ணுறதுக்கு அந்த ஏற்பாடுகள் நீங்கள் செய்யுங்க, கண்டிப்பாக நாங்கள் உங்கள் கட்டளையை நான் கடைப்பிடிக்கிறேன் அப்படின்னு பிரம்மதேவர்களை சொல்கிறாரு மனு பிரஜாபதி. அப்போதான் பிரம்மதேவர் வந்து பார்த்து ஆச்சரியப்படுறாரு. என்னடா இது, இப்போதான் சிருஷ்டி தொழில் ஆடி முடிக்கிறோம், இப்போதான் வந்து போனி பண்ணியிருக்கோம், உடனே தடங்களா, எப்படி வியாபாரம் பண்ணுறது? முதலத்தவனே வந்து தடங்களாகுது, விக்னம் உண்டாகுது அப்படின்ட்டு பிரம்மதேவர் தன்னுடைய நாசியில் மூக்கில் வச்சுன்னு அப்படியே யோசிக்கிறாரு. அப்படியே வச்சுன்னு இப்படி யோசிக்கும் போது அந்த மூக்குலேருந்து ஒரு பன்றிக்குட்டி வெளியே வருது. இத்தியபி ஜாயுதோ நாசா விவராத் சகசானக வராகதோகம் நிரகாத்த அங்குஷ்ட பரிமாணக. அப்படி அவர் என்னடாது இப்போதான் படைத்துதான் ஆரம்பிக்கும் போதுமே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி மூக்கில் இப்படி கை வச்சு யோசிப்பாங்க தெரியுமா? அப்படி வச்சு யோசிப்பாங்க. அப்படி யோசிக்கும் போது டக்குன்னு அப்படி மூக்கோட்டையிலேருந்து பன்றி ஒரு சின்ன பன்றிக்குட்டியான தப்புன்னு குதிக்குது. குதிச்ச உடனே இது யார் இது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் போதே பார்த்தா டக்குன்னு பார்த்தா ஒரு யானை மாதிரி வளர்ந்துருச்சு. அது அப்புறம் திடீர்னு பார்த்தா பெரிய மலை மாதிரி வளர்ந்து போச்சு. சின்ன பன்னிக்குட்டி நம்ம மூக்குலேருந்து வந்தது தான், அது இவ்வளோ பெரிய மலை மாதிரி ஆயிடும்னு என்ன நினச்சி பார்க்கல. அதான் ஆச்சரியப்படுது. இத்தியபி தியாயதோ நாசாத் விவராத் சகதானகா வராகதோகோ நிரங்காத்த அங்குஷ்ட பரிமாணகா. கட்டவரல் பிரமாணத்தில் சின்ன பன்னிக்குட்டியாக வெளியே வந்தவர் பெரிய மலை மாதிரி ஆயிட்டார். பரிமாணகா தஸ்யாபி பஷ்யத கஷ்டா க்ஷணேன கிழக்கு பாரத கஜமாத்திர பிரபவதே ததற்புதம் அபுன்மகத்து. அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு வராகமூர்த்தியாக பிரம்மாண்டகாரமாக மலையளவுக்கு வாழ்ந்துட்டாராம். கண்ட சிலாசமக கஸ்தக க்ஷணேன கிள பாரத கஜமாத்திர பிரபவதே ததற்புதம் அபுன்மகத்து. மரிச்சி பிரமுகை விப்ரஹி குமாரை மனுனா சக திருஷ்டா தத் சௌகரம் ரூபம் தர்க்கயாமாச சித்திரதாக. அப்போ மரிச்சி முதலான மரிச்சி அங்கிரசு இந்த பிரம்மதேவர் புத்திரர்கள்லாம் படைச்சுப்பட்டார்ல, அந்த பிரம்மதேவ புத்திரர்கள்லாம் பார்த்து தர்க்கம் பண்ணுறாங்களாம். இது என்னவா இருக்கும்? பன்னிக்குட்டியாக இருக்குமா, காட்டு பன்றியாக இருக்குமா, இதெல்லாம் ஒரு தேவதையாக இருக்குமா, இல்லை பூதமா பிரேதமா பிசாசா யார் அப்படின்னு தனக்குள்ளே தர்க்கம் பண்ணுறாங்களாம், விசாரிக்கிறாங்களாம். எதுவாக இருக்கும், ஏதாக இருக்குது அப்படின்னு தனக்குள்ளே. வந்தது பகவான் கூட தெரிஞ்சிக்க முடியலையா? இப்படி கிமேத சௌகரம் வியாஜம் சத்தம் திவ்யம் அவஸ்திதம். மகா பராக்கிரமசாலியாக இருக்கு, ஆனால் தெய்வீகமாக இருக்கிறது. இதென்ன பெரிய பிரம்மாண்டகரமாக இருக்குது, மகா பிரகாசமாக இருக்கிறது, யாராக இருக்க முடியாது அப்படின்னு தனக்குள்ளே தர்க்கம் பண்ணுறாங்க. கிருஷ்ணா அங்குஷ்ட சிர மாத்திர க்ஷணாத் ஒரு க்ஷணத்தில் பெரிய மலை மாதிரி வளர்ந்து போச்சு. அங்குஷ்ட பரிமாணமாக வந்தது, திடீர்னு பெரிய மலை மாதிரி வளர்ந்து போச்சு அப்படின்னு தனக்குள்ளே பேசிக்கிறாங்களாம் அவங்க. திருஷ்டா அங்குஷ்ட சிரோ மாத்திரா க்ஷணாத் கண்டசிலோ சமஹ அபிஸ்தித்து பகவான் ஏஷ யக்ஞமே கேதையின் மனஹ. ஒருவேளை பிரம்மதேவர் யோசிக்கிறாராம், ஒருவேளை என் மனசை குழப்பத்துக்காக சாட்சாத் பகவான் தான், யக்ஞஸ்வரூபியாகிய பகவான் தான் இந்த பன்றி வடிவம் எடுத்துன்னு வந்திருக்கிறாரா அப்படின்னு தனக்குள்ளே யோசிக்கிறாராம். பகவானை என்னை குழப்புறானா பன்றி வடிவத்தில். இது மீமாம்சதஸ்தஸ்ய பிரம்மணக சகசூனிபிகி. இப்படி பிரம்மதேவரும் தன்னுடைய புத்திரர்களோடு சேர்ந்து இப்படி ஒருத்தர் இப்படி கலந்து ஆலோசனை பண்ணிட்டு இருக்கும் பொழுது உடனே பகவான் ஒரு கர்ஜனை பண்ணானா. அப்படி வராக மூர்த்தியாக ஒரு கர்ஜனை, ஆகான்னு ஒரு கர்ஜனை பண்ண உடனே அந்த கர்ஜனையில் என்ன விஷயம்னா, அட பாயில என்னை யாரும் தெரியலையா, நான் தான் பகவான் யக்ஞ புருஷன் அப்படின்னு பகவான் கர்ஜனை பண்ணாராம். பகவான் யக்ஞ புருஷோ ஜெகஜாகேந்திர சந்நிபா. ஜெகஜாகேந்திர சந்நிபனா 4 திக்குகளும் எதிரொலியும்படி அப்படியாக பகவான் வந்து கர்ஜிக்கிறாராம்.
அந்த 4 திக்குகளும் எதிரொலியிடும்படி அப்போ வராகமூர்த்தியானது கர்ஜனம் பண்ண உடனே அப்படியே அதிர்ந்து போச்சான். பிரம்மாண்டமே எதிரொலித்து தான் அந்த யஜ்ஞ வராகமூர்த்தியுடைய குரல் கேட்டு. ஜெகஜாகேந்திர சந்நிபகா. அப்பதான் பகவான் யஜ்ஞ புருஷன் நான் அப்படின்னு கர்ஜனம் பண்ண உடனே, ஆஹா பகவானா யஜ்ஞ புருஷனா வந்திருக்கான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவருக்கு சந்தோஷமாச்சு. எல்லாருக்கும் சந்தோஷமாச்சு. வந்தது பகவான்னு தெரிஞ்ச உடனே பிரம்மாண்டம் ஹர்ஷயாமாச ஹரிஸ்தாச்ச திஜோத்தமான்னு. அப்படி பிராமணர்கள் உத்தமர்களாகி எல்லாருமே வந்து ஹரியானவர் வந்திருக்காருன்னு சொல்லி ஹர்ஷயாமாச மனசெல்லாம் சந்தோஷம் அடைந்தார்கள். அப்படி இருக்கும்போது ஸ்வகர்ஜிதேன ககுபகா பிரதிஸ்பனயதா விபுகு நிசம்யா தே கத்கரிதம் கேத ஸ்வகேத சயிஷ்ணு மாயாமய சூகரஸ்யம். இப்படி அப்படி அடிக்கடி கர்ஜிக்கிறாரு வராகமூர்த்தியானவர். மாயையால ஒரு பன்றி வடிவத்தில் எடுத்து வந்திருக்கிற சாக்ஷாத் நாராயணன் என்று கேட்டு அவர்கள் சந்தோஷம் அடைந்தார்கள். அந்த இடத்துல வந்து ஜனலோகம், தவோலோகம், சத்தியலோகம் என்று சொல்லக்கூடிய ஆகாச எல்லா லோகத்தில் உள்ளவர்களும் அங்க வந்து வேடிக்கை பார்க்குறாங்களாம். ஜனஸ்தப சத்திய நிவாசனஸ்தே திரிபிகி பவித்ர முனையோ அக்ரணன் ஸ்மஹ. அந்த ஜனலோகத்தில் லோகத்தில் சத்தியலோகத்தில் இருக்கக்கூடியவர்கள்லாம் பவித்திரமான பகவானுடைய ஸ்துதிகளால் பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுறாங்களாம். எல்லாமே பூமாரி பொழிகிறார்களாம். அப்படின்னா தேஷாம் சதம் வேத விதானம் ஒத்து பிரம்மாவதாதியாத்ம குணானுபாதம். அப்படிப்பட்ட வேதத்தில் சொல்லக்கூடிய பகவானுடைய குணங்களெல்லாம் எடுத்து பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு பகவான் என்ன பண்ணுறார்? அதுக்கு பிறகு பகவான் என்ன பண்ணுறாருன்னா, அந்த சமுத்திரத்துக்குள்ள அந்த ஆகாசத்தில் சத்தியலோகத்தில் தானே சிருஷ்டி பண்ணுறாரு. அப்போ பெரிய மலை மாதிரி வளர்ந்துட்டார் இல்லையா பகவான். அந்த பகவானுடைய மலை மாதிரி வளர்ந்த அந்த பகவானுடைய ரூபம் எப்படி இருக்குன்னு சொன்னால், பிரம்மாண்டகாரமாக 14 உலகங்களையும் வியாபிச்சிருக்கிற அந்த பெருமாள் வராக பெருமானுடைய அவருடைய பாதத்துடைய முழங்கால அளவுக்கு இந்த பிரளய ஜலமானது, பிரளய ஜலத்தில் குதிச்சா, பிரளய ஜலத்தில் கால வச்சா பிரளய ஜலமானது அந்த முழங்கால அளவு கூட வரலையாம். அந்த தொடை வரைக்கும் கூட நினைலையாம். அப்படி அந்த பிரளய ஜலத்துமே அவ்வளோதான் அவருக்கு வருதுன்னு சொன்னால், பிரளய ஜலமே அவ்வளோதான் வருதுன்னா 14 உலகத்தையும் மூழ்கடிக்கக்கூடிய பிரளய ஜலமே அவருக்கு இந்த தொடை வரைக்கும் தான் வருதுன்னு சொன்னால், அப்போ எவ்வளோ பெரிய ரூபமாக இருக்கும் பாருங்கள் அந்த வராகமூர்த்தியானவர். உலகத்தையே தன் தெட்டி பொருளில் தூக்கின்னு வராருன்னா பாருங்கள் எப்படி இருப்பார் அந்த வராகமூர்த்தியானவர். கண்ணுக்கு எதிராக ஃப்ளாஷ் ஆகுது அப்படியே அந்த வராகமூர்த்தி. அப்படிப்பட்ட வராகமூர்த்தியானவர் வினத்தியபூயோ விபுதோதயாய கஜேந்திரலீலோ ஜலமா விவேஷ. ஒரு யானை போய் குதிக்கிற மாதிரி குதிச்சாராம் பகவான். என்னன்னா அந்த பிரளய ஜலத்தில் போய் குதிக்கிறாராம் பகவான். அந்த குதிக்கும் போது தன்னுடைய கூர்மையான கொழும்புகளால் அந்த சமுத்திரத்தை போய் கிழிக்கிறாராம். நரசிம்ம அவதாரத்தில் வந்து இரணிகசிபுக்கு விஷயம் மாதிரி அந்த சமுத்திரத்தில் போய் தன் குத்திட்ட கால்களை, குத்திட்ட ரோமங்கள், உடம்பெல்லாம் வந்து ரோமங்கள்லாம் குத்திட்ட ரோமங்களோட உக்ஷிப்த வாழக, தன்னுடைய வாளானது மேல் தூக்கப்பட்ட வாளோட உக்ஷிப்த வாழக கச்சர கடோரக சதா விதன்பன் கரரோம சத்துக்கு. அப்படி குத்திட்ட ரோமங்களோட கடோரமாக பயங்கரமான தெட்டி பற்களோட பகவான் என்ன பண்ணுறார்? புராக தாம்ரக சிறுதம்ச ஈக்ஷா ஜோதிர் பபாசே பகவான் மகித்ரக. தன் கண்களால் ஜோதியை பிரகாசிக்க செய்து கொண்டு 3 உலகத்துக்கும் ஈஸ்வரனாகிய பகவான் சிதன தெட்டி பற்களோட கூடிய பகவான் உக்ஷிப்த வாழக மேல் தூக்கப்பட்ட வாளோட கடூரமாக சதா விதன்பன் கருரோம சத்துக்கு புராக தாப்ர சிறுதம்ச ஈக்ஷா ஜோதிர் பபாசே பகவான் மகித்ரஹ. கிராணேன பிருத்யா பதவியும் பிரிச்சுக்கிறேன்னு கிராணேன பிருத்யா அப்படி மோகம் முடிகிறாராம். பன்றி மோப்பம் முடிக்கிறான் பூமியில். பன்றி அப்படி மோப்பம் பிடிக்கிற மாதிரி அப்படி மோப்பம் முடிக்கிறாராம். எடுத்த வேஷத்துக்கு பொருத்தமாக நடிக்கணுன்ட்டு அப்படி நடிக்கிறாராம் பகவான். பன்றி எடுத்த பன்றியா மாதிரி அப்படி நடிப்பார் பகவான். அப்படி பகவான் நாடகம் நடிக்கணும் இல்லையா? அப்படி பன்றி எடுத்தவனால அப்படி மோப்பம் முடிக்கிறாராம். அப்படி மோப்பம் பிடிச்சி ஃபுல்லாக அந்த என்ன பூமியை மோப்பம் முடிக்கிறாராம். தன் மனைவி
பூமாதேவி மோப்பம் பிடிச்சி அவளை வந்து உத்தாரணம் பண்ணணும். அப்படி எங்கே அந்த ஸ்திரீ இருக்கா, எங்கே என் மனைவின்னு தேடுறாராம் போய். யார்? வராகமூர்த்தி அளவர். அப்படி மோப்பம் பிடிக்கிறாராம். உக்ஷிப்தவால கடர கஜர கடோர சடா விதன்வன் கரரோம சத்வக்கு புராகதாப்ர சிறுதம்ச இக்ஷா ஜோதிர் பபாசே பகவான் மஹித்ரா கிராணேன பிருத்யா பதவியும் விஜிக்ரன்னு கிராணேன பிருத்யா பதவி விஜிக்ரன்னு குரோடா பதேச ஸ்வயம் அத்வராங்க. எந்த யாகத்தையே அங்கமாக கொண்ட, உடல் உள்ள பாகங்களாக கொண்ட அந்த பகவான் பிருத்திவி பூமியை வந்து மோப்பம் பிடிக்கிறார். மோப்பம் பிடிச்சி எங்களுக்கு தேர்றாராம். கராதம்ஷ அப்பிய கரால திருப்தியாம் முக்ஷ்பிக்ஷிய விப்ரான் பிரணதோ ஆவிசத்கர்னு. அப்படியேப்பட்ட பிராமணர்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுறாங்களா, அந்த ஸ்தோத்திரங்களால் தன் குளிர கடாட்சத்தினாலேயே, அந்த கருணை ததும்பின கடாட்சத்தினால எல்லாரும் குளிர கடாட்சிக்கிறாராம், எல்லாரையும் பார்க்குறாராம் பகவான். அப்படி குளிர்கிறாரு. ஆனால் பயங்கரமாக பார்க்கறதுக்கு பார்த்தா தெட்டி பற்களோட பல்லுங்குள்ளமா பயங்கரமாக உக்கரமான ரூபத்தோட கூர்மையான கொழும்புகளால் அந்த சமுத்திரத்தில் மூழ்கிறாரு. இவர்களது அபிஷத்கம் அவ்வளவு கோரமாக இருக்கார், பயங்கரமாக இருக்கார், உக்கரமாக இருக்கார். ஆனால் தன்னை ஸ்தோத்திரம் பண்ணுற பக்தர்களிடத்துல மட்டும் குளிர கடாட்சம் பண்ணுறாராம். எப்படி பாரு ஒரே டைமில் பகவான். அப்போ அது வந்து உண்மையான குணத்துக்கு உட்பட்டவரில், முக்குணங்களும் அப்பாற்பட்ட பகவானுக்கு ஏது கோபம், அவனுக்கு ஏது பன்றி சரீரம் அப்படின்றது நல்லா தெரியுது பாரு. பகவானாக தானே இருக்கிறார் எப்பவுமே, எந்த நிலையிலும். ச வஜ்ராங்குச நிபாத வேக விசீர்ண குக்ஷி ஸ்தனயத் நூதன்வான்னு உத்ஷ்ட தீர்க்கோர்மில் புஜை நிவார்த்த சுக்ரோஸ் யக்னேஸ்வர பாகிமேதி. யக்னேஸ்வரா பாகிமேதி, யக்னேஸ்வரா என்னை காப்பாத்து, என்னை காப்பாத்து, என்னை காப்பாத்து, எல்லாரையும் காப்பாத்து. யக்னேஸ்வரா பாகிமேதி, யக்னேஸ்வரா பாகிமேதி, யக்னேஸ்வரா பாகிமேதி. வராகமூர்த்தியே யக்னேஸ்வரா பாகிமேதி. இது யார் சொல்றது தெரியுமா? சமுத்திரராஜன் சொல்றானா. அந்த கொழும்புகளால, அந்த குத்தட்ட கொழும்புகளால அந்த குதிக்கிற குதியானது ஒரு யானை தபாலும் குதிச்சா எப்படி இருக்கும்? அந்த சமுத்திரத்துல ஒரு பெரிய பிரம்மாண்டகரமான சரீரம் கொண்ட வராகமூர்த்தி பிரளய ஜலத்துல குதிச்ச உடனே அந்த தண்ணீரானது பீரிட்டு வெளியே வருதான். அந்த அவர் குதிக்கும் போது இந்த பக்கம் 2 பக்கம் தண்ணி வெளியே வரும் இல்லையா? குதிச்சா அதனுடைய அதனுடைய ப்ரெஷர் ஆனது தண்ணி வெளிவரும் இல்லையா? அந்த தண்ணி எப்படி திரும்ப வெளியே வருதா? 2 பக்கம் 2 கையை தூக்குன மாதிரி, யக்னேஸ்வரா என்னை காப்பாத்து, என் வயிற்று கிழிக்காத, உன்னுடைய கொழும்புகளால் என் வயிற்று கிழிக்காத, அன்னைக்கு இரண்டே கிழிச்ச மாதிரி என்னை கிழிச்சிடாத, என்னை காப்பாத்து அப்படின்னு கதறுதான். சமுத்திரராஜன் கதறானா. ஏன்னா நீ அசுரன் வந்து பூமியை கொண்டு போய் உள்ள வச்சிருக்கான், அவனுக்கு இடம் கொடுத்து வச்சிருக்கியா? நீ அசுரனுக்கு இடம் கொடுத்து வச்சிருக்கியா சமுத்திரராஜா? பிரளய ஜலத்தில் வந்து அவன் கொண்டு போய் பூமியை வச்சிருக்கான், அவனுக்கு வந்து இடம், அவனுக்கு ஒளிஞ்சிக்கிறதுக்கு அவனுக்கு இடம் கொடுத்து வச்சிருக்கியா நீ? அந்த கோபத்தினால என்ன பண்றாரு பகவான்? தன் கொழும்புகளால் அந்த சமுத்திரராஜனை அடிக்கிறாராம். அடிச்ச அடியில் அந்த சமுத்திரராஜன் கதறி போய் கையை தூக்கின்னு யக்னேஸ்வரா பாகிமேதி, யக்னேஸ்வரா என்னை காப்பாத்து அப்படின்னு கதறானா சமுத்திரராஜன், வருண பகவான். அப்போ என்ன சொல்ற? ஃபேன் காத்துனால அடிக்கடி ஏடுகள் திருப்பி. சுக்ரோச யக்னேஸ்வர வாகிமேதி குறை க்ஷுரப்ரை தரையும் ஸ்ததா அவ உத்பாரபாரம் திரிபுரு ரசாயாம் ததர்சகாம் தத்ர சுஷுப்சுரக்ரேஹே யாம் ஜீவதானிம் ஸ்வயம் அப்பியதத்தா. எல்லா ஜீவராசிகளுக்கும் இருப்பிடமாகிய பூமியை கண்டுபிடிச்சிட்டார் பகவான். கண்டுபிடிச்சு தன் தெட்டி பற்களால் தூக்கின்னு வர்றார். ததர்சகாம் தத்ர சுஷுப்சுரக்ரேஹே யாம் ஜீவதானிம் ஸ்வயம் அப்பியதத்தா ஸ்வதம்சயோத்ருத்ய மகிம் நிமக்னம் சகுத்திதா சம்ருச்ச ரசாயா. அப்படி ரசாதள லோகத்திலிருந்து அந்த பூமியை உத்தாரணம் பண்ணி கொண்டு வரும்பொழுது அப்போ அவளை குளிர கடாட்சம் பண்ணுறார் பகவான். அவள் பயப்படுறாளாம். இரண்யாக்ஷன் வந்து தூக்கின்னு போய் வச்சிருக்கானே, அவன் வந்துட்டு போனானே பயந்து நடுங்கினாலாம். பகவான் குளிர கடாட்சத்தினால பூமிக்கு தைரியத்தை சொல்கிறார். நான் இருக்கிறேன் இல்லை, நான் தான் பக்கத்தில் இருக்கேன்ல, உன் புருஷன் கூட இருக்கும்போது எவனா முன்னாடி 3ஆவது மனுஷன் வந்து தொற்ற முடியுமா? நான் பார்த்துறேன் போ, நீ பயப்படாது அப்படின்னு குளிர கடாட்சம் கொடுக்குறான், கடாட்சம் பண்ணுறானா. இனிமேல் நான் வந்துட்டேன் இல்லை, பயப்படாது, இனிமேல் உன்னை எவன் தொடுறான்னு பார்க்கலாம்.
நான் ஒரு கை பார்த்துட்றேன் அப்படின்னு வராகமூர்த்தி குளிர கடாட்சராங்க. யாருக்கு? பூமாதேவி தன் மனைவிக்கு தைரியம் சொல்கிறார். ததர்சகாம் தத்ர சுசுப்சுரக்ரே யாம் ஜீவதானிம் ஸ்வயமப்பியதப்தா ஸ்வதம்ஸ்ரயோ உத்ருத்திய அந்த தெற்றி பற்களால் அந்த பூமியை தூக்கி கொண்டு வரார். மகிம் நிமக்னாம் ச உத்திதா சம்ருச்சிய ரசாயா மகிம் அந்த பூமியே உத்திருத்த மூழ்கி இருந்த பூமியே ச உத்திதா சம்ருச்சிய ரசாயா ரசதல்லோகத்திலிருந்து மேலே தூக்கின்னு வர. தத்ராபி தைத்தியம் கதையாபதந்தம் வந்துட்டானா, பயங்கர கோபத்தோட இரண்யாக்ஷன் கதையை தூக்கின்னு வந்துட்டானா, மொத்துன்னு பாரு. இன்னைக்கு யாரா நீ? காட்டு பன்றி அப்படின்றானா. ஆமாம்பா காட்டு பன்றி தான் நான், உன்ன மாதிரி கிராம சிம்மங்களை தேடின்னு தான் அலையிறேன் நான். கிராம சிம்மம்னா நாயின்னு அர்த்தம். உன்ன மாதிரி நாய்களை தான் தேடி அலையிறேன் அப்படின்னு. தத்ராபி தைத்தியம் கதையாபதந்தம் சுனாப சந்தீபித தீவிர மன்யு. உடனே சக்கராயுதம் சொல்லுதான் சுதர்சன விடுறான், விடு விஷ்ணு அவனை துண்டு துண்டாய்க்கிறான் அவனை. என்ன மாதிரி அவன் நம்ம பூமாதேவி நம்ம என் தாய் இடத்துல தாய் மேலே கை வச்சிட்டான் அவன். பூமாதேவி மேலே கை வச்சிட்டானே, எவ்வளோ திமிரு அவனுக்கு. நீங்கள் இப்போ என்னை விட்டீங்கன்னா போதும், நான் சுதர்சனாஸ்திரம் சொல்கிறதா சுதர்சன பகவான் சொல்கிறாராம், இப்போ நீங்கள் விட்டீங்கன்னா போதும் அவனை துண்டு துண்டாக்கிட மாட்டான் அப்படின்னு. வேணா கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கோ, நான் சண்டை போடுறேன் அவன் கூட கொஞ்ச நேரம் விளையாடணும்னு எனக்கு ஆசை இருக்குது. சுனாப சந்தீபித தீவிரமன்யுகு அந்த சுனாப அந்த சக்கராயுதத்தினால தூண்டப்பட்ட கோபமுடையவராகிய விஷ்ணு பகவான் வராகமூர்த்தியானவர் சண்டை போட போறாரு. ஜகான ருந்தானம் அசஹ்ய விக்ரமம் சலீல ஏவ மிருகராடி வாம்பசி. ஒரு சிம்மத்துக்கு யானைக்கும் சண்டை நடக்கிற மாதிரி அப்படி பயங்கரமான யுத்தம் நடக்குதான். யாருக்கு? ஹிரண்யாக்ஷனுக்கும் பகவான் வராகமூர்த்திக்கும் அப்படி பயங்கரமாக கதாயுதத்தினால யுத்தம் நடக்குதான். எல்லாம் ஆகாசத்துலேயே நடக்குது. இவன் பயப்படுறாள்ல, இவளை கவலைப்படாதுன்னு சொல்லி அவளை முதல்ல என்ன பண்ணுற, இவன் திட்டுறதெல்லாம் திட்டு வாங்கிக்கிட்டு அவன் நினைவு திட்டினே வரான். நீ ஒரு கோழை, பயந்துன்னு ஓடுற, என் பொருளை நீ எடுத்துன்னு போகிற, எனக்கு கொடுக்கப்பட்டது பிரம்மதேவரால், நீ வந்து எப்படி எடுத்து போகலாம் அப்படின்லாம் பேசுகிறான் அவன். அதெல்லாம் கண்டுக்கல பகவான். நீ பேசினேரு, இதை வரன் ராஜா உனக்கு வைக்கிறேன், உனக்கு வேட்டு வைக்கிறேன் இரு அப்படின்னு சொல்லி முதல்ல என்ன பண்ணுற, முதல்ல இந்த பூமாதேவி சேஃப்டி பண்ண. இவன் பயந்து நடுங்கிறா. அதனால் பூமாதேவி என்ன பண்ணுறார், உடனே அந்த பிரளய ஜலத்தில் அவளுக்கு ஸ்தாபன சக்தியை கொடுத்து அவள் வந்து மூழ்காதபடி அவளுக்கு கிராவிட்டி பவர் சுற்றினே எல்லா கிரகங்களையும் சுற்றக்கூடியவள், தன்னைத்தானே சுற்றி கொள்ளக்கூடிய அந்த அவளுக்கு அந்த ஸ்தாபன அந்த புவியீர்ப்பு சக்தி, அந்த சக்தின்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த சக்தியை கொடுத்து அவளை வந்து மிதக்கும்படி செய்கிறார். அந்த பிரளய ஜலத்தில் மிதக்கும்படி அவளை ஃபஸ்ட்டு சாப்பிட்ட, நீ ரிலாக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் போய் விளையாட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அந்த பூமாதேவியை அங்கே ரிலாக்ஸ் பண்ண வச்சுட்டு ஒரு பகவான் போய் விளையாடுறாரு. கொஞ்சம் இரண்யாக்ஷனோட கொஞ்சம் விளையாடலாமே. அவர் யுத்தத்துக்கு ஆசைப்பட்டு தானே அந்த ஜெய விஜயரில் கீழே இறக்குது. ஏன்னா தனக்கு சமமானவர்கள் யாருன்னா தன் பக்தர்கள் தான், வைகுண்டவாசிகள் தான் தனக்கு சமமானவர்கள். அவருக்கு பகவான் வந்து ஏப்ப சுக்குமா இருக்கிறவங்க போய் சண்டை போட்டு இருப்பார். தனக்கு சம்மானோட சண்டை போகிறது தான் பகவானுக்கு ஒரு விளையாட்டு. அதனால் நம்மள மாதிரி ஒரு நல்ல புஷ்டியாக இருந்தாலும் அவனை போய் ஒரு குத்து விடணும்னு தோணும். வாடா எவ்வளோ சண்டைக்கு வாடா, என்ன அவ்வளோ பெரிய பலசாலியா நீ பார்க்கலாம் அப்படின்னு ஒரு விளையாடணுன்னு ஒரு ஆசை வரும் இல்லையா. அதனால் வந்து தனக்கு சம்மா இருக்கக்கூடிய தன் பக்தர்களோட விளையாடணுன்னா அந்த இரண்யாக்ஷனோட சண்டை விட்டா சக்கராயுதம் விட்டா கொஞ்ச நேரத்தில் காலி ஆகிடும். அது பெரிய விஷயம் இல்லை. விளையாடணும், கொஞ்ச நேரம் சண்டை போடணும். அந்த யுத்தத்தில் அந்த அசுரெல்லாம் வந்து அந்த யுத்தத்தில் பகவானை சந்தோஷப்படுத்துகிறாங்க. இதுதான் விஷயம் இரண்யாக்ஷன். அதனால் ஜகான ருந்தானும் அசஹ்ய விக்ரமும் அப்படிப்பட்ட சகிக்க முடியாத பராக்கிரமம் கொண்டவர்களாக ரெண்டு பேருமே. வீர விஷ்ணு அவனும் சாதாரணமாக சலைச்சவன் கிடையாது, பயங்கரமாக யுத்தம் பண்ணக்கூடியவன். அப்படியேப்பட்ட ரெண்டு பேருக்கும் கரெக்டாக சந்தியா காலத்தில் நல்ல யுத்தம் நடக்குது. பயங்கரமாக யுத்தம் நடக்கும்போது லீலையேவம் மிருகராண்டி வாமசி அப்படி விளையாட்டாக, மிருகம்னா யாரு? இது சிங்கம். அப்படிப்பட்ட ரெண்டு பேருக்கும் ரெண்டு சண்டை நடக்கும்போது அப்படி அந்த இடத்துல ரத்தம் தெரிக்குதான். ஒருத்தர் மேலே ஒருத்தர் பூசப்பட்ட ரத்தம். தத்ரக்த பங்காங்கித கண்ட துண்டஹோ யதா கஜென்ட்ரோ ஜெகதின் பிபின் தன்னு. ரத்தத்தினால் பூசப்பட்ட திருமணி உடையவராக இருக்கிறார்னா வராகமூர்த்தியானவர். இரண்யகசிபு ரத்தத்தினால கமாளி நீளம் சிறுதந்த கோட்டியா க்ஷ்மாம் சிவந்தம் கஜலிலை அங்கஹா. அப்படியேப்பட்ட அவனை வதம் பண்ணிடுறார்.
அந்த வதம் பண்ணி அவனுடைய உடம்புல இருந்து பிரிட்டு அடிக்கப்பட்ட ரத்தத்தினால் பூசப்பட்ட திருமேனியோட உடம்பெல்லாம் ரோமங்கள் இருக்குது. பன்றியினுடைய உடம்புல ரோமங்கள் இருக்கும் இல்லையா, அந்த ரோமங்கள்லாம் ரத்தத்தினால் பூசப்பட்ட திருமேனி உடையவர்களாக. கண்ட துண்ட அந்த தாடெல்லாம் ரத்தத்தினால் பூசப்பட்டுத்தாரு. கமாலிலம் சிறுதண்ட கோஷ்டியா ஸ்வாம் உக்ஷிவந்தம் ஜஜலீல யங்கா பிரக்யாய பத்தாஞ்சலவு அணுவாக விரிஞ்ச முக்கியா உபதஸ்துரேஷம். அப்படியேப்பட்ட தன் தெட்டி பற்களால் தூக்கப்பட்ட அந்த பூமியை உடையவராகிய விஷ்ணுவை தேவரெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுறாங்களாம், ரிஷிகள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுறாங்களாம். சத்தியலோகம், ஜனலோகம், தபோலோகம், எல்லா லோகம், சத்தியலோகம், தபோலோகம், ஜனலோகம், எல்லா லோகவாசிகளாலும் ஸ்தோத்திரம் பண்ணப்படுகிறார் பகவான். அப்படி அந்த பகவான் உடம்புலேருந்து தெரிக்கப்பட்ட நீரானது தன்யோசி எல்லா ரிஷிகளும் தேவர்களும் பகவான் உடம்புலேருந்து வாரியாரிக்கப்பட்ட அந்த பிரளய ஜலத்திலிருந்து பகவான் மூழ்கி எழுந்து வர்றாருல, எழுந்து வரும்போது அப்படி ஒதுறாராம். அப்படி ஒதுரும் போது 3 லோகத்திலையும் வாரியாரிக்கப்படுகிறதா அந்த தீர்த்தமானது. பகவான் உடம்புலேருந்து பட்ட தீர்த்தமானது. தன்யோசி அவங்க என்ன பாக்கியம் பெற்றோம் அப்படின்னு அந்த தீர்த்தத்தை தங்கள் சிரசாலை வகித்துக் கொள்கிறார்கள், அதை தெளித்துக் கொள்கிறார்கள். நம்ம கோயிலெல்லாம் போனால் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ண தீர்த்தத்தை எல்லாருமே தெளிப்பாங்க இல்லையா, அதுமா பகவான் உடம்புல பட்ட தீர்த்தம் டைரெக்டாக எல்லாருக்கும் அப்படியே பாஸ் ஆகுது. என்ன பாக்கியம் பாருங்க. அப்போது அந்த ரிஷிகள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுறாங்க பகவானை, வேதமயமாக இருக்கக்கூடிய பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுறாங்க. ஜிதம் தே அஜித யக்ஞ பாவனா த்ரயம் தனம் ஸ்வாம் பரிதுன்வதே நமஹ எத்ரோம கத்தேஷு நிலில்யுரத்வரா தஸ்மை நம காரண சூகராயதே. உலகத்தை உத்தரணம் பண்ணுன்ற காரணத்துக்காக உலகத்தில் நீ பன்றி அவதாரம் எடுத்து அப்படியேப்பட்ட உனக்கு ஜெயம் உண்டாகட்டும். ஜிதம் தே அஜிதா, யாராலும் ஜெயிக்கப்பட முடியாதவனே. யக்ஞ பாவனஹா, யக்ஞங்களுக்கு பூர்ண பலன் கொடுப்பவனே. யக்ஞ சொருபியாக இருப்பவனே. அப்படி யக்ஞங்களை காப்பவனே, யக்ஞங்களை பாவனம் செய்யக்கூடியவன், யக்ஞத்துக்கே பரிசுத்தம் கொடுக்கக்கூடிய பகவான். அப்படியேப்பட்ட பகவான் த்ரயம் தனம் ஸ்வாம் பரிதுன்பதே நமக, 3 வேத ரூபியாக 3 வேத ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த வராகமூர்த்திக்கு உனக்கு நமஸ்காரம் பண்ணுறோம் அப்படி சொல்கிறார். த்ரயம் தனம் ஸ்வாம் பரிதுன்பதே நமக எத்ரோமன் கர்த்தேஷு நிலில்யுரத்வரஸ்தஸ்மை நம காரண சூகராயதே. எந்த யாகங்கள் எல்லாம் பகவானுடைய ரோம கூபங்களில், அந்த ரோமங்கள் உடம்பெல்லாம் ரோமங்கள் இருக்கு இல்லையா, அந்த ரோம கூபங்களுக்கு நடுவில் போய் அந்த யாகங்கள்லாம் ஒளிந்து விட்டதாம். ஏன்னா இந்த இரண்யாக்ஷன் பூமியை அபகரிச்சுன்னு போன மாதிரி நம்மளே அபகரிச்சுன்னு போயிட்டானா அப்படின்ட்டு அந்த யக்ஞ தேவதைகள்லாம் பகவானுடைய உடம்புக்குள்ளே போய் அடைக்கலம் புகுந்து இருக்குதான். அதான் எத் ரோம கர்த்தேஷு நிலில்யூர் அத்வராஸ் தஸ்மை நமக்கார். அத்வரான்னா யாகங்கள். அந்த நிலில்யூர் அந்த ரோம கூபங்களுக்கு நடுவில் போய் ஒளிஞ்சுன்னு இருந்ததாம் இந்த யாகங்கள்லாம். யாருன்னா இரண்யாக்ஷனுக்கு பயந்துன்னு பாவம் இல்லை, அந்த இரண்யாக்ஷனுக்கு பயந்துன்னு எப்படி ஒழிஞ்சுன்னு இருந்து பாருங்களேன் அந்த யாகங்கள்லாம். வேதத்தில் எப்படி அந்த யாகங்களால் ஆராதிச்சா என்ன பலன்லாம் கொடுக்கக்கூடிய அந்த ராஜசூய அஸ்வமேத ஆதி யாகங்கள்லாம், வாஜபேய யாகங்கள்லாம் இருக்கு இல்லையே, அந்த யாக தேவதைகள்லாம் போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. பகவானுடைய ரோம கும்பங்களில் போய் ஒளிஞ்சுக்கிச்சான். அப்படி பயமுறுத்தலாம் அந்த இரண்யாக்ஷன். அப்பா பரிதன் எத்ரோம கத்ரேஷு நிலில்யுரத்வராஸ் தஸ்மை நம காரண சூகராயத்தே. சந்தாம்சி எஸ் ரூபம் தவை தன்னனு துஷ்கிருதாத்மனாம் துர்தர்ஷனம் தேவ யதத்வராத்மகம். கெட்டவங்களுக்கு இந்த பகவானுடைய ரூபமானது பார்ப்பதற்கு ரொம்ப ரொம்ப அரிது, சாதுக்களுக்கு சுலபமாக பார்த்துட முடியும். அந்த பக்தர்களால் தான் பகவான் இந்த ரூபத்தை பார்க்க முடியும். அப்படியேப்பட்ட தர்ஷனம். சந்தாம்சி சந்தஸுகள்லாம் பகவானுடைய ரோமங்களாக, பகவானுடைய தோளாக, அவருடைய தோளாக இருக்கிறது தான் சந்தஸ்லாம். நான்கு ரித்விக்குகள் பகவானுடைய 4 பாதங்களாக இருக்கிறார்களாம். யக்கியத்துடைய வடிவமாகவே வர்ணிக்கப்படுகிறது. அப்போ இடா என்ற பாத்திரமானது, அப்புறமா அவருடைய நெய் அவருடைய கண்கள் உள்ள கண்ணீராக இருக்கிறதாம். இப்படிலாம் சொல்லப்படுது. ஒவ்வொரு அங்கங்கள்லாம் அந்த யாகத்தில் பயன்படுத்தக்கூடிய பொருள்கள் எல்லாமே பகவானுடைய அங்கங்களாக இருக்கிறதாம். அப்போ யக்ஞ ஸ்வரூபியாகவே வராகமூர்த்தியானவர் போற்றப்படுகிறார். அவருடைய தர்ப்பைகள்லாம் இருக்கு இல்லையா, யக்ஞத்தில் பயன்படுத்துகிற தர்ப்பங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த தர்ப்பங்கள்லாம் பகவானுடைய ரோமங்களாக இருக்கிறதாம்.
புச காசமயம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புசங்கள் காசமயம், அந்த தர்ப்பைகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து பகவானுடைய ரோமங்களாக இருக்கிறதா. அப்போ எல்லாமே யக்ஞஸ்வரூபியே என்னடான்னா யக்ஞத்துடைய வடிவமே தான் வராகமூர்த்தியினுடைய வடிவம். அது ஏதோ பன்றியினுடைய வடிவமாக நம்ம நினைக்கக்கூடாது. அப்படியேப்பட்ட அது இரண்யாக்ஷனை வதம் பண்ணிட்டு கண்ட துண்டமாக அவனை வதம் பண்ணிட்டு அவன் ரத்தத்தினால் பூசப்பட்ட திருமேனியோட பூமியை உத்தாரணம் பண்ணி பூமியை வந்து ஸ்தாபன சக்தி கொடுத்து பூமியில் தர்மத்தில் நிலைநாட்டி கொண்டு அவருக்கு ரிஷிகளால் ஸ்தோத்திரம் பண்ணப்பட்டு பகவான் வைகுண்டத்துக்கு போக போகிறார். அந்த ரிஷிகளால் இன்னும் ஸ்தோத்திரம் பண்ணுறாங்க நிறைய. ரூபம் தவை தன்மனு துஷ்கிருதாத்மனாம் துர்தர்ஷனம் தேவ யதத்வராத்மகம் சந்தாம்சி அஸ்திய துவஜி பர்த்தி ரோம ஸ்வாஜ்யம் சிரசித் கங்குரிஷு சாதுர்ஹோத்திரம். அவருடைய 4 பாதங்களே 4 அக்னிஹோத்திர 4 ரித்விகளாக இருக்கிறார்கள் இல்லையா. இதெல்லாம் சொல்லப்படுது. அப்படியே அவருடைய உடம்புல எந்தெந்த அங்கங்கள்லாம் எந்தெந்த யாகத்தில் உள்ள பாத்திரங்கள்லாம் எந்தெந்த அங்கங்களாக இருக்குது அப்படின்லாம் இதெல்லாம் லைனாக சொல்லி வருது. சொன்னது வந்து அவருடைய கண்ணில் உள்ள கண்ணீரே தான் நெய்யாக இருக்குதான். ஆகுதி பண்ணக்கூடிய யாகத்தில் பயன்படுத்தக்கூடிய நெய்யாக அவர் கண்கள் உள்ள கண்ணீராக இருக்கிறதாம். இதெல்லாம் சொல்லப்படுது. விதுன் பதாவேதம் அயம் நிஜம் பபுர் ஜனஸ்தப சத்திய நிவாசினோ பயம் ஷடா சிகோத்தூத சிவாம்பு பிந்துவு விமிருஜமான பிருஷமீஷபாவிதாக. எந்த பகவானால் உடம்புலேருந்து வாரி அரிக்கப்பட்ட தீர்த்தமானது ஜனலோகம் தவோலோகம் சத்தியலோகம் என்று சொல்லக்கூடிய எல்லா உலகங்களில் உள்ள ரிஷிகளும் தேவர்கள் மனுஷர்கள் எல்லா ஜீவராசிகளும் மேலேயும் வாரி அரிக்கப்பட்டதோ அவர்களெல்லாம் புனிதமடைந்தோம் அப்படின்னு புருஷம் ஈஷபாவிதாக அதிகமாக நாங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டோம் அப்படின்னு அவர்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுறாங்க பகவானை. இப்படிலாம் வராக ஸ்துதி ரொம்ப விசேஷம். இந்த ஸ்துதியை படிக்கிறது ரொம்ப நல்லது. இத்யுபஸ்தீயமானஸ்தேர் முனிவர் பிரம்மவாதிபிகி. அப்படிப்பட்ட பிராமணர்கள்லாம் வந்து பகவானுக்கு ஸ்தோத்திரம் பண்ணதுன்னு அந்த ஸ்தோத்திரங்களை கேட்டார் பகவான். சரளேஸ்வ புராக்ராந்த உபாதத்தா விதாபணிம் ச இத்தம் பகவான் பூர்வம் விஸ்வக்சேன பிரஜாபதி ரசாயா லீலையா உன்னிதாம் அப்சுஹூத்தி அஸ்திஜயோ ஹரிஹி. அப்படி பூமிக்கு வந்து பூமியை மறுபடியும் மீட்டு கொடுத்து பிரம்மதேவரத்தில் சொல்லிட்டு அப்பாடு கிளம்பி போகிறார். கிளம்பி பகவான் வைகுண்ட வாசியா மறுபடியும் வராகமூர்த்தியானது கிளம்பி போகிறார். இப்படி விளையாட்டாக பூமி உத்தாரணம் செய்த இந்த லீலையை நாம் கேட்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ரசாயாசி லீலையா உன்னிதாம் அப்சு யஸ்ய யயோ ஹரிஹி. ஊர்வீம்னா பூமி. இந்த ரசாதர லோகத்திலேருந்து விளையாட்டாக பூமி உத்தாரணம் பண்ண இந்த லீலையை வந்து ரசாயா லீலையா உன்னிதம் அப்சுஹு யஸ்ய யயோ ஹரி ஜலத்தில் ஸ்தாபனம் பண்ணிட்டு அப்போ பகவான் வைகுண்டத்துக்கு கிளம்பி போகிறார்ல. இந்த சரித்திரத்தை ஏவம் ஏதாம் ஹரிமேதசோ ஹரே கதாம் சுபத்ராம் கதனீய மாயினகா. ரொம்ப அருமையான விஷயம் அது. நல்லா பாருங்க. ஹரிமேதசோ ஹரேஹே அதாவது உலகத்தில் உள்ள துக்கத்தை எல்லாம் நாசம் செய்யக்கூடியவர் பகவான். ஹரிமேதசோ ஹரேஹே. அதே சமயத்தில் மங்களங்கள் எல்லாம் கொடுக்கக்கூடியது பகவானுடைய இந்த கதையானது. வராக அவதார கதைக்கு வந்து நிறைய மகாத்மியம், நிறைய பெருமைகள் சொல்லப்பட்டிருக்குது எல்லா புராணங்கள்லையும். வராக புராணத்திலே வந்து வராக அவதாரத்தினுடைய பெருமையை வந்து எக்கச்சக்கமாக சொல்லப்பட்டிருக்குது. அதுவும் பாகவதத்தில் ரொம்ப விஸ்தாரமாக வர்ணிச்சிருக்கிறது. இது சுருக்கமான வராக அவதாரம், இது விஸ்தாரமான வராக அவதாரம் அடுத்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். அதில் வந்து வைகுண்ட வர்ணனை, ஜெய விஜயர்கள் எப்படி சாபம் ஏற்பட்டது, சனகாதி முனிவர்கள் ஏன் சபிச்சாங்க, எல்லா விஷயமா இருக்கும்போது அதில் நம்ம ஃபுல்லாக நீந்துவோம். நல்லா ஆனந்தமாக அந்த கிருஷ்ண பக்தி, அந்த வைகுண்டத்தில் உள்ள அந்த கிருஷ்ண அனுபவத்தில் நம்ம அப்படியே மூழ்கிடலாம். அப்படி இருக்கும் வர்ணனைகள்லாம், வைகுண்ட வர்ணனைலாம் அதெல்லாம் நம்ம படித்து அனுபவிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இது பார்க்கலாம் நம்ம. ஹரிமேது சார் ஹே கதாம் சுபத்ராம் கதனீய மாயினகா. அப்படியே புகழத்தக்க
கதனீய மாயினக அப்படின்னு புகழத்தக்க மாயை உள்ளவர். அவருடைய மாயையானது இந்த மனுஷர்கள் உள்ள மாயை மாதிரி கிடையாது. அவருடைய மாயை தன் ஆத்ம மாயை. தன் மாயையால் பகவான் வரஹோதரம் எடுத்து உலக நன்மைக்காக வரஹோதரம் எடுத்த அந்த கதையை யார் கேட்கிறார்களோ சுன்பீத பக்தியா ஷவயேத ஓசதிம், யார் மற்றவர்களை கேட்க செய்கிறார்களோ ஸ்ரவயேத ஓசதிம் சுன்பீத பக்தியாக மற்றவங்களை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்கிறாங்களோ, பக்தியோடு எடுத்து சொல்கிறாங்க, பக்தியோடு கேட்குறாங்க, பக்தியோடு மற்றவங்களுக்கு சொல்ல வைக்கிறாங்க, பக்தியோடு மற்றவங்களை கேட்க வைக்கிறாங்க அப்படின்னா அவர் இடத்துல பகவான் சொல்கிறாரு, ஜனார்த்தனம் அஸ்யாஷி ஹிருதி பிரசீததி. நாம் சந்தோஷம் அடையிறது இருக்கட்டும் பகவான் கதைகளை கேட்டு, நாம் கதை கேட்குறோன்னா நம்மளை இந்த சமயத்தில் பகவான் நினைக்கிறாராம். ஆமாம், அங்கே பூலோகத்தில் அங்கே என்னென்னா பாகவத கதை நடக்குது, அங்கே வரஹோதர கதை நடக்குது, இரண்யாக்ஷ வதத்தை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு பகவான் அவர்கள் ஹிருதயத்தில் அவர்களை பற்றி நினச்சி பகவான் வைகுண்டவாசி அப்பாடா அருமையான வரஹோதர கதையை கேட்குறாங்கன்னு ஹிருதி பிரசீததி, ஹிருதயத்தில் ஆனந்தப்படுவாராம் பகவான், சந்தோஷம் அடைவாராம். அருமையான பகவத் கதையில் பொழுதுபோக்குறாங்களே, அருமையான வரஹோதர கதையை பற்றி பேசுகிறாங்களே அப்படின்னு ஹிருதி பிரசீததி, அவர்கள் விஷயத்தில் பகவான் சந்தோஷம் அடைகிறாராம். யாருன்னா ஜனார்த்தனம் ஆஷு ஹிருதி பிரச, சீக்கிரமாக அவர்கள் விஷயத்தில் ஜனார்த்தனன் ஜனங்களுக்கு அர்த்தமானவனா புருஷா, ஜனங்களுக்கு உண்மையான அர்த்தமாக இருக்கக்கூடிய பகவான், பரம்பொருளாகிய பகவான், அப்படியேப்பட்ட பகவான் சீக்கிரமாக சந்தோஷம் அடைகிறாராம். யார் இன்றைக்கி நம்ம பாகவதம் கேட்குற நம்ம இடத்துல சந்தோஷம் அடைகிறாராம். தஸ்மின் பிரசனே சகலாசிஷாம் பிரபு, அந்த பகவான் பிரசன்னமானா, அந்த பகவான் திருப்தி அடைஞ்சா சகலாசிஷாம் எல்லா ஆசீர்வாதங்களும் பொழிஞ்சு தள்ளிடுவானே, அப்படியேப்பட்ட பிரபுவாச்சே. தஸ்மின் பிரசன்னே சகலாசிஷாம் பிரபு கிம் துர்லபம் தா விரளம் லவாத்மபிகி. அதுக்கப்புறமா என்ன, கிம் துர்லபம், எது உனக்கு கிடைக்காது, லவாத்மபிகி அற்ப விஷயங்களால். அப்போ அல்ப விஷயங்கள் ஏப்ப சுப்பமான விஷயங்களை பற்றி கேட்க வேண்டியது என்ன இருக்குது? தன்னையே கொடுத்து விடக்கூடியவன் ஸ்வ பாத பல்லவம், தன் பாத பல்லவத்தை தன்னையே கொடுத்து விடக்கூடிய பகவான் சந்தோஷம் அடைஞ்சிட்டா அப்படி கூட இந்த அகட விகடமான காரியங்கள்லாம் பெரிய விஷயம் இல்லையே, சுலபமாக எப்படிப்பட்ட விஷயமா சுலபமாக பகவான் கொடுத்துருவானே, எல்லா ஆசீர்வாதங்களும் பொழிஞ்சிடுவானே அப்படின்னு சொல்கிறார். சுன்வீத பக்தியா ஸ்ரவயேத ஓசதிம் ஜனார்த்தனோ அஸ்யாசு ஹிருதி பிரசீததி தஸ்மின் பிரசன்னே சகலாசிஷாம் பிரபோ கிம் துர்லபம் தாபிரளம் லவாத்மபிஹி அனன்ய திருஷ்டியா வஜதாம் குஹாஷயா. யார் அந்நிய விஷயத்தை நினைக்காம கிருஷ்ண பக்தியை மட்டுமே உறுதியாக பற்றி கொள்கிறார்களோ, அந்நிய விஷயம் இல்லாமல் அனன்ய விஷயத்தோடு இந்த வரஹோதர கதைகளை கேட்கிறார்களோ, அந்த கிருஷ்ண கதையத்தோடு வேறு எதில் மனசு செலுத்தாமல் இருக்கிறார்களோ, அப்படிப்பட்ட அனன்ய திருஷ்டியோடு, அனன்ய திருஷ்டினா இதிலேயே முழு கவனத்தோடு கேட்கிறார்களோ, பஜதாம் குஹாஷயா, யார் ஹிருதயத்தில் வச்சு வெளியில் புறமாக பகவானை பஜிக்காமல் தன் ஹிருதய குகையில் வச்சு பகவானை வழிபடுகிறார்களோ, ஸ்வயம் விதத்தே ஸ்வகதிம் பரப்பராம். அப்படிப்பட்ட பகவான் தன்னையே பகவான் அவர்களுக்கு கொடுத்துருவானாம். ஸ்வயம் விதத்தே, தன்னையே தத்தம் பண்ணிடுறானா பக்தர்களுக்கு. ஸ்வயம் விதத்தே ஸ்வகதிம் பரப்பராம். அதுக்கு பிறகு அவர்களை தன்னை கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு பரப்பராம் உயர்ந்த கதியாகிய வைகுண்ட லோகத்தையும் பகவான் கொடுத்துருவானாம். சொல்றாரு, கோணாமலோகே புருஷார்த்த சாரவித் புரா கதாம் பகவத் கதா சுதாமன். புருஷார்த்தத்தினுடைய சாரத்தை தெரிஞ்சவன் யார் தான் இந்த கிருஷ்ண கதையை கேட்க மாட்டான், இந்த வரஹோதத்த கதையை கேட்க மாட்டான். கோ நாமலோகே புருஷார்த்த சார வித்து, புருஷார்த்தத்தினுடைய சாரத்தை தெரிஞ்சவன் யார் தான் இந்த வரஹோதர சரித்திரத்தை புறம்பே தள்ளிடுவான், ஒதுக்கிடுவான்? கண்டிப்பாக ஒதுக்க மாட்டான் இல்லையா? அந்த வரஹோதர சரித்திரத்தை கண்டிப்பாக கேட்பான் இல்லையா? கோணாமலோகே புருஷார்த்த சார வித்து புரா கதானாம் பகவத் கதா சுதாம். இது முன்னாடி சொல்லப்பட்ட இந்த புராணமாகி இந்த கதையாகி இந்த வரஹோதர கதையானது பகவத் கதா சுதாம். இந்த பகவத் கதை என்ற அமிர்தத்தை யார் தான் பருக மாட்டா? ஆவிய கர்ணாஞ்சலி பவாபகா மகோ விரஜேத வினா நரேதரம். ஆவிய கர்ணாஞ்சலி, காது என்ற பாத்திரத்தினால அந்த கிருஷ்ணனுடைய கதைகள் என்ற அந்த அமிர்தத்தை பருகி தொன்னை போன்ற காதுகளால் நிரப்பிக் கொள்கிறார்களே. அஞ்சலி பேர் அபகம். அப்போ இந்த சம்சார தாபங்களை எல்லாம் அபகரிக்கக்கூடிய, சம்சாரத்தில் ஏற்படக்கூடிய துக்கங்களை எல்லாம் அபகரிக்கக்கூடிய அந்த கிருஷ்ண கதை, அந்த வரஹோதர சரித்திரத்தை யார் கேட்க மாட்டேன்னா, மனுஷனாக பிறந்து மிருகமாக எவன் வாழ்கிறானோ, மிருக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இல்லையா,
மனுஷ ஜென்மமாகவே எடுத்தானே தவிர மிருகங்கள் செய்ய போது எப்பெல்லாம் தூங்குறதும் சாப்பிட்றதும் பிள்ளை குட்டிகளை பெற்றுக்கிறதும் தன்னை பாதுகாத்து கொள்வதும் போன்ற இந்த எல்லா செயல்களையும் மிருகங்கள் போலவே எல்லாம் செய்கிறான். ஆனால் மனுஷனாக பிறந்த கிருஷ்ண கதையை ருச்சியே இல்லை, கிருஷ்ண பக்தியாக வரமாட்டேன்றான். அப்படி தன் ஜென்மாவை எவன் கரையேற்றிக்க கொள்ள ஆசை இல்லாமல் இருக்க மிருக வாழ்க்கை வாழ்கிறானோ அவனுக்கு தாண்டா அந்த வராகவதர் கதை பிடிக்காது. மற்றவங்க தன் ஜென்மாவை கரையேற்றிக்கணும், பகவத் கதையில் ருச்சி உண்டாகணும் அப்படி நினைக்கிறவனுக்கு இந்த வராக கதை ஒரு பொழுதும் அவனுக்கு பிடிக்காது, அவனுக்கு இனிக்கவே செய்யும் அவனுக்கு அப்படின்னு சொல்கிறார். ஆபிய கர்ணாஞ்சலிவில் பபா பகாம் அஹோ, இந்த பிறவி மறுபடியும் பிறப்பு இல்லாமல் பபா அபகம் அப்படியேப்பட்ட சம்சாரத்தை இந்த பிறவியோட ஒழிச்சு கட்டக்கூடிய அப்படிப்பட்ட வராகாவதார சரித்திரத்தை யார் கேட்க மாட்டான்னா, மனுஷனாக பிறந்த மிருகமாக வாழக்கூடியவன் அடுத்த பிறகு மிருகமாக பிறவன்னு ஆசைப்படுறவன் நிச்சயமாக கேட்க மாட்டான். மற்றவங்க எல்லாமே இந்த கிருஷ்ண கதையை வராகாவதார சரித்திரத்தை கேட்பார்கள் அப்படின்றது. ஆபிய கர்ணாஞ்சலிவில் பபா பகாம் அஹோ விரஜ்யேத வினா நரேதரம் அப்படின்னு சொல்லப்படுது. டைம் ஆயிடுச்சா? சரி, என்ன பண்ணலாம், சரி இதோட பூர்த்தி பண்ணிப்போம். அடுத்த பகுதியில் மேலே இன்னும் விஸ்தாரமாக ரொம்ப அருமையான சுவாரஸ்யமான கட்டங்கள்லாம் இனிமேல் தான் இருக்குது. போக போக இனிமேல்ட்டு எல்லாமே அமிர்தமாக இருக்கும். சரி, கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. ஒரு காலம் ஒரு ஃப்ரீயாக பேசலாமா? என்ன விஷயம்னா, இதெல்லாம் படிக்கும்போது எவ்வளோ சுவாரஸ்யமாக, படிக்கும்போது அப்படியே படிச்சுனே சொல்லிட்டு வந்துட்டேன். அவள் தான் படிச்சுனே சொல்லிட்டு வந்தாவே போதுமானது, வேறு ஒன்றும் வேணாம். பெருசாலாம் நம்ம எதுவும் செய்ய வேணாம், இருக்கிறத சொன்னாவே போதும். ஆஹா ஒவ்வொன்றுலாம் ஒன்றும் வேணாம். ஒரு வார்த்தை ஒன்று வருது பார்த்தீங்களா, மகான்களுடைய சரித்திரம் ரொம்ப விசேஷம். எல்லாமே இதில் நிறைய விஷயம் சொல்லியிருக்குது. ஒரு அப்பாவுடைய பேச்சு கேட்கறது எவ்வளோ தர்மங்களை பார்த்துன்னு வந்திருக்கேன் பாருங்க. ஒரு அப்பாவுடைய பேச்சு கேட்டால் எவ்வளோ பகவான் சந்தோஷம் அடைகிறாங்க. அது அது பிரம்மதேவர் சுவாமிபமனுவானவர் எப்படி நடந்துக்கிறார் பாருங்க. அதனால் பகவான் சந்தோஷம் அடைகிறார். அவர் சிறந்த பக்தர். அவருடைய கதையை கேட்கணும்னு ஆசைப்பட்டே விதர் கேள்வி கேட்டார். பூமி உத்தாரணம் பண்ணும்போது இரண்யாக்ஷனோடு பகவான் சண்டை போகிறார். இந்த கதைலாம் பாருங்கள், அப்படியே நினச்சி பாருங்களேன். இப்போ நம்ம சொன்னதெல்லாம் அப்படியே ஓட்டி பாருங்களேன், அப்படியே நினச்சி பாருங்கள். இவ்வளோ விஷயங்கள், எவ்வளோ விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த ஒரு 1.25 மணி நேரத்தில் எவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்கோம். இதெல்லாம் அப்படியே என்ன பண்ணுங்க, ஒரு கிளான்ஸ் அப்படி ஓட்டி பாருங்கள். சும்மா கேட்டு நம்ம விட்டுறக்கூடாது. ஏன்னா நான் நானாக எழுதின கதையை பாகவதத்தில் வியாசர் எழுதினார், சுகாச்சாரியர் சொன்னார், நம்ம அதை தான் அப்படியே காப்பி வச்சு சொல்கிறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அதனால் இதெல்லாம் கேட்குறதோட நிறுத்திக்கூடாது. இதுனா விஷ்ணோஹோ ஸ்மரணம். அந்த ஸ்மரணம் எப்படி மாடு என்ன பண்ணிடுமா, அதுக்காக தப்பாக நினைக்கக்கூடாது. மகான்கள் உதாரணத்துக்கு சொல்லுவாங்க. என்ன பண்ணுமா, மாடு என்ன பண்ணுமா, நல்லா வைக்கோல் எல்லாம் புல் நல்லா சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுமா, மொத்தத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா சாப்பிட்ருமா. சாப்பிட்டு அதுக்கப்புறமா அந்த தொண்டையில் எங்கேயோ அடக்கி வச்சுருக்கோமா. அப்புறம் எடுத்து என்ன பண்ணுமா, நல்லா மென்று அது கூழாக்கி, அதுக்கு பிறகு அதை சுவைச்சு கூழாக்கி அப்புறமா அப்படியே கொஞ்சமாக உள்ள தள்ளுமா. அது மாதிரி நம்ம நிறைய நிறைய இந்த அதாவது சிரவண புடேஷ சம்பிரதம், இந்த சிரவணப்புடம், இந்த காது என்ற பாத்திரத்தினால அந்த கிருஷ்ண கதைகளை நிறைய தேக்கி வச்சுட்டு, இருதயம் முழுவதும் கிருஷ்ண கதையில் அப்படியே தேக்கி வச்சுட்டு, வீட்டில் போய் ஒரு கிளான்ஸ் என்ன பண்ணணும், நம்ம இப்போ படித்தோம் இல்லையா, இந்த ஸ்லோகங்கள்லாம் கொஞ்சம் அப்படியே புரட்டி பார்க்கணும். ஸ்லோகமாக தான் சொல்லிட்டு வந்தேன். அந்த ஸ்லோகத்தை போய் நீங்கள் ஃபாலோ பண்ணி அதில் என்ன சொல்லியிருக்கா, இந்த விஷயமானது இது மாதிரி சொல்லியிருக்கா இந்த கதையை அப்படின்னு நாமளும் அனுபவிக்கணும். வீட்டில் போய் என் ஃபோன் நம்பர் கூட எவ்வளோ தெரியும், எவ்வளோ பேர் தெரியும். அதனால் ஒன்றா சந்தேகம் தான் கேட்கலாம். அது மாதிரி வேணா இனிமேல்ட்டு கூட நான் சொல்கிறேன், எத்தனாவது ஸ்லோகம் எத்தனாவது அத்தியாயம்லாம் கூட சொல்கிறேன். சொன்னால் அதை நீங்கள் அப்படியே வீட்டில் போய் அந்த முக்கியமான ஸ்லோகம் மட்டும் எடுத்து படித்து நீங்கள் வராகவதத்தை ஃபுல்லாக அனுபவிக்கலாம் இல்லையா. நிறைய தத்துவார்த்தமெல்லாம் இருக்குன்னா அதெல்லாம் நீங்கள் எல்லாத்தையும் படிக்க முடியாது, நிறைய வர்ணனைகள்லாம் தான் படிக்க முடியாது. சரி, அதெல்லாம் இல்லாமல் மெயினான கதையை நம்ம முடிஞ்ச வரைக்கும் சொல்கிறோம். எவ்வளோ வர்ணனைகளும் முடிஞ்ச வரைக்கும் என்னென்ன தேவையானது எல்லாமே தேவையானது தான். நம்மளால் எவ்வளோ இந்த குறுகிய காலத்தில் எவ்வளோ சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறோம். அதை நம்ம நீங்கள் என்ன பண்ணீங்க, அப்படியே நீங்கள்
புஸ்தகத்தில் வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணி அதை டிக் பண்ணிக்கலாம். எந்தெந்த ஸ்லோகமான இப்போ நான் சொல்கிறேன்னா அந்த ஸ்லோகத்தை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணி டிக் பண்ணிக்கிட்டு நீங்கள் பாட்டு உங்களுக்கு தான் இப்போ யூடியூப்பில் போடுறோம். நீங்கள் அழகாக எப்போனா எடுத்து நீங்கள் ரிவர்ஸ் பண்ணி கூட போட்டு கேட்கலாம். கேட்டு கூட அது எந்த ஸ்லோகம் எங்கே வருது, சொல்கிற கதை வந்து எங்கே வருது அப்படின்னு சொல்லி நீங்களே அந்த ஸ்லோகத்தெல்லாம் டிக் பண்ணி பார்த்து படிச்சுட்டு அனுபவிக்கலாம். அதுக்காக சொல்ல வரேன். அப்போ இது கேட்டதோடு விட்டுறக்கூடாது. விடாமல் என்ன பண்ண நீங்கள் போய் அந்த புஸ்தகத்தில் டிக் பண்ணி அந்த ஸ்லோகம் மட்டும் எடுத்து அடிச்சு அனுபவிக்கலாம். இப்போ நான் போட்ட இப்போ இவ்வளோ வீடியோஸு ஒரு 50-60 வீடியோஸ் போட்டிருப்போமா, ஆடியோதோடு சேர்த்து வீடியோ சேர்த்து எப்படியும் ஒரு 50-60 போட்டிருப்போமா. அதில் வந்து என்னென்னா உங்களுக்கு எல்லா தேவைகளும் உங்களுக்கு தேவையானது எல்லாமே பக்திக்கு தேவையானது எப்படி பக்தி பண்ணணும் என்ன பண்ணணும் எல்லாமே அதில் சொல்லியிருக்கோம். சொல்லாது எதுவுமே கிடையாது. அதுவே போதும். அவ்வளோ விஷயங்கள் இருக்குது நீங்கள் கேட்கறதுக்கு. எல்லாமே இருக்குது அதில். இப்போ நான் சொன்னதில் இத்தனை நாள் போட்டு வந்த இந்த பகுதியில் எல்லாமே இருக்குது. நீங்கள் போட்டு கேட்டு பாருங்கள். கேட்டு அந்த ஸ்லோகங்கள்லாம் நீங்கள் டிக் பண்ணி வச்சுட்டு இப்போது பாகவத மகாத்மியமே ஆரம்பத்தில் நம்ம நிறைய போட்டிருக்கோம். பாகவத மகாத்மியம், அந்த பாகவத மகாத்மியமே உங்களுக்கு அவ்வளோ விலாவரியாக நம்ம போட்டிருக்கோம். அதை நீங்கள் கேட்டுன்னு வந்தாவே அதுலேயே நீங்கள் பாகவத மகாத்மியம் டிக் பண்ணி அதையே நீங்கள் பாராயணம் பண்ணிகிட்டே வந்தோம்னாவே உங்களுக்கு நிறைய விஷயம் புரியும் உங்களுக்கு. அப்படியே ஃபஸ்ட்டு ஸ்கந்தம், 2வது ஸ்கந்தம், இப்போ 3வது ஸ்கந்தம் வந்திருக்கோம். அதெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா பீஷ்மஸ்துதி எப்படி சொல்லியிருக்கோம், குந்தி ஸ்துதியெல்லாம் எவ்வளோ விஸ்தாரமாக சொல்லியிருக்கோம். அதெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கதை புரியும். அந்த ஸ்லோகங்கள்லாம் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். மார்க் பண்ணி வச்சு நீங்கள் அனுபவிக்கலாம். அதுக்காக சொல்ல வரேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நான் சொல்கிறேன்னா ஒரு விஷயத்துனா அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், புஸ்தகத்தை கையில் வச்சுக்கணும். புஸ்தகத்தில் கையில் வச்சுன்னு பாகவத புஸ்தகத்தை கையில் வச்சுன்னு அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு எந்தெந்த ஸ்லோகம் சொல்கிறேன்னா அதில் டிக் பண்ணி வச்சுட்டு அதை நீங்கள் நிலையே படித்து அனுபவிங்க. ஆமாம், அப்போ தான் பாகவத புஸ்தகம் இருக்கிறதுக்கு அர்த்தமாகும். இந்த பாகவத புஸ்தகம் அப்போ பாகவத புஸ்தகம் வந்து நாம் வச்சுட்டு நாம் ரிவைஸ் பண்ணணும், அடிக்கடி ரிவைஸ் பண்ணணும். அப்போ நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? அதான் சொல்லணும்னு நினச்சேன், சொல்ல தோணுச்சு, சொல்லிட்டேன். சில பேர் எனக்கே கூட எல்லாமே நல்லது தான். பாகவத புஸ்தகம் படித்து சொன்னாலும் ஓகே தான், ஓரளவு சொன்னாலும் ஓகே தான். அனுபவமாக சொல்லணும் அப்படின்னாலும் கதையாக சொன்னாலும் சொல்ல முடியும். அது சில பேர் விரும்புகிறாங்க. ஒரு மாமி கூட கேட்டாங்க. ஒரு மாமி என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ஸ்லோகம்லாம் கூட வேணாம், ஒரு கதையாக சொல்லுங்கள், கேட்கறதுக்கு நீங்கள் கதை மட்டும் சொல்லுங்கள் போதும், அதுவே நாங்கள் கேட்போம். கதை மட்டும் சொன்னீங்கன்னா இந்த ஸ்லோகம்லாம் வந்து அவ்வளோ புரியல, ஸ்லோகம்லாம் வேண்டாம், ஒரு கதையே சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு மாமி கேட்குறாங்க. ஒரு மாமா ஒருத்தர் இருக்கார், வேற ஒரு மாமா ஒரு பிராமணர். அவர் நல்ல பிராமணர், நல்ல வைஷ்ணவர். அப்படிப்பட்ட ஒரு மாமா வந்து கேட்குற, இந்த மாதிரி கதையை சொல்லுங்கள், நல்லா கதையை நீங்கள் சொன்னீங்கன்னா போதும், அப்படியே லைனாக இருக்கும். ஒவ்வொரு ஸ்லோகமாக பார்த்து சொல்கிறது கடையில் நீங்கள் கதையாக சொன்னால் அப்படியே தொடர்பு கெடாமல் அப்படியே வரும் இல்லையா? அப்படி சொல்ல சொல்லி சில பேர் ஆசைப்படுறாங்க. சரி, ஓகே, பகவான் இஷ்டம், நம்ம இஷ்டமா? பகவான் எப்படி விடுறானா அப்படி விட்டோம். எனக்கு அப்படி சொல்லணும்னு ஆசை தான். எனக்கு என்னென்னா இந்த ஸ்லோகமாக பகவானுடைய இந்த பாகவத ஸ்லோகங்கள் சொல்லாமல் நம்ம இஷ்டமாக ஒரு கதையாக சொல்கிறதுன்றது எப்படி இருக்குது? ஸ்லோகத்தோட ஒரு அத்தாட்சியோட ஒரு ப்ரூஃப் பண்ணுற மாதிரி அந்த ஸ்லோகத்தோடு அந்த அர்த்தம் சொல்லும்போது எப்படி இருக்குது? அது என்ன இருந்தாலும் அந்த ஸ்லோகத்தோடு சொல்கிறது தான் ஒரு சுவாரஸ்யமே. இருந்தாலும் கதையாக சொல்கிறாங்க. அப்படி இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். கதை சொன்னாலும் ஓகே, பார்க்கலாம். பகவான் எப்படி விடுறானோ அப்படி நாம் கதையாக சொன்னாலும் சொல்லலாம், ஸ்லோகமாக சொன்னாலும் சொல்லலாம். கதையாகவும் சொல்கிறேன், அதெல்லாம் இருக்குது. ஒருத்தர் எப்படி விருப்பப்படுறாங்களோ அது மாதிரி. இப்போ ஒருத்தர் கேட்டிருக்காங்க, ஒரு மாமி கேட்டிருக்காங்க, அவங்க விருப்பம் அது, ஓகே. அது மாதிரி நிறைய பேர் தெரிவித்தா கண்டிப்பாக செய்யலாம். பகவானுடைய இஷ்டம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா, ஜெய் ஜானகிகாந்த ஸ்மரணம், ஜெய் ஜெய் ராம ராம, ஹர நம பார்வதி பதே, ஹர மகாதேவா, சித்தி விநாயகர் சுவாமிக்கு ஜெய், ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய்.
ஆரம்பத்துலலாம் சொல் அதாவது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் சமஸ்கிருதம்லாம் அவ்வளோ தெரியாது. 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறது. அப்படி இருக்கும்போது 20 வருஷத்துக்கு முன்னாடி சம்ஸ்கிருதம் அவ்வளோ தெரியாது. தமிழ் சம்ஸ்கிருதமே சரியாக படிக்க வராது. அப்போல்லாம் வந்து ஆனால் படிக்கணும்னு ஆசை. தமிழில் ராமாயணம், வால்மீகி ராமாயணம், லிஃப்கோ போட்டிருந்தாங்க. வால்மீகி ராமாயணம் ஸ்ரீனிவாச ஐயங்கார் உரைநடை எழுதியிருக்கார். ரொம்ப அருமையாக இருக்கும். அற்புதமான ராமாயணம். அது மாதிரி ஒரு உரைநடை பார்த்ததே கிடையாது. ராமாயணம்னா அதுதான் ராமாயணம். அதான் ஃபஸ்ட்டு நான் அடியன் படித்த ராமாயணம் என்னன்னா ஸ்ரீனிவாச ஐயங்கார் லிஃப்கோவில் வெளியிட்டப்பட்ட ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம். நல்லா புரிஞ்சுங்க. அந்த ராமாயணம் வந்து என்னென்னா ஸ்லோகமாக இருக்காது. ஆரம்பத்தில் ஒரு ஸ்லோகம் கொடுப்பாங்க, கடைசியில் ஒரு முடியும் போது ஒரு ஸ்லோகம் கொடுப்பாங்க, நடுவில் வந்து ப்ரோஸாக தான் இருக்கும். ஃபுல்லாக வந்து என்னென்னா ஃபுல்லாக உரைநடையாக தான் இருக்கும். ஆனால் அதை நம்ம படித்தோம்னா போதும், பக்தி அப்படி வரும். அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும். ராமாயணம்னா அதுதான் ராமாயணம். அப்படி இருக்கும் அந்த ராமாயணம் படித்தா. அதில் தான் பக்தி வந்தது. அந்த ராமாயணம் படித்து அது 2 பாகமாக வெளியிட்டிருக்காங்க. அது யுத்த காண்டத்தோடு பூர்த்தி பண்ணாங்க. முன்னாடி வந்து உத்தரகாண்டத்தோடு போட்டாங்க. ஆனால் இப்போ உத்தரகாண்டம் போகிறத கட் பண்ணிட்டாங்க. போட்டு யுத்த காண்டம் பட்டாபிஷேகத்தோடு பூர்த்தி பண்ணியிருக்காங்க. அந்த ராமாயணம் வேணால் வாங்கி படிங்க. என்னால் இப்போ கீதா ப்ரெஸ் கூட நல்லா அருமையாக போட்டிருக்காங்க. ஸ்லோகமாக அர்த்தம் போட்டிருக்காங்க. அது கூட வாங்கி படிக்கலாம். இல்லைனா கூட பெஸ்ட்டு என்னான்னு கேட்டால், உங்களுக்கு அதெல்லாம் வேணாம், ஸ்லோகம்லாம் வேணாம் அப்படின்னா, உங்களுக்கு ஈஸியாக படிக்கணுன்னா இந்த லிஃப்கோவில் வெளியிட்டிருக்காங்க 2 பாகம். அதை நீங்கள் வாங்கி படிச்சிங்கன்னா அப்படி இருக்கும் அந்த ராமாயணம். அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும். படிக்க புஸ்தகத்துக்கு கீழே வைக்க மாட்டீங்க. நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்காங்க. எல்லாமே சொல்லப்பட்டிருக்காங்க. அந்த 24,000 ஸ்லோகத்துக்கு அர்த்தம் அப்படியே இருக்கும். நல்லாயிருக்கும். அது சொல்லப்போனால் அந்த ஸ்லோகத்துக்கு ஆழ்ந்த கருத்துக்கள் அர்த்தங்கள்லாம் கூட நிறைய போட்டிருப்பாங்க. அவங்க அப்படி போட்டிருப்பார் அந்த ஸ்ரீனிவாச ஐயங்கார். பெரிய மகாத்மா. அந்த மகாத்மாலாம் நினைக்கிற பாக்கியங்கள் அவங்களுடைய சாநித்தியம் தான் அந்த புஸ்தகத்தில் அப்படி ஒரு சாநித்தியமாக இருக்கும். அவங்களுடைய தபசால கொடுத்துருக்காங்க. அந்த வால்மீகி ராமாயணத்துக்கு அவர் வியாக்கியானம் பண்ணியிருக்கார் பாருங்க. அப்படி வியாக்கியானம் பண்ணி அழகாக எழுதி கொடுத்துருக்காங்க. அந்த விபீஷண சரணாகதி தத்துவம்லாம் அப்படி புட்டு வச்சுருக்காங்க. வம்சிதர் இது பல பேருடைய வியாக்கியானங்கள்லாம் வெளியிட்டிருக்காங்க. அதெல்லாம் பார்த்தோம்னா அந்த லிஃப்கோ வெளியிட்டப்பட்ட அந்த வால்மீகி ராமாயணத்தை வாங்கி படிங்க. நிச்சயமாக ராம பக்தி நம்மளுக்கு அப்படி வரும். அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும் படிக்க. சரி. जय जानिकांत स्मरण जय जय राम राम गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद हर नम पार्वती पति हर महादेवा सिद्धि विनायक स्वामी की जय, आंजनेय स्वामी की जय, सीतापति राम 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 प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यासांबरीश सुख सौनक भीष्मताल्प्य रुक्मांगद अर्जुन वशिष्ठ विभीषणादि पुण्यानिमान परम बाहुदं स्मरामि। सीतापति राम 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 श्री राम नाम संगीत की जय, श्रीमद् भागवत भगवान की जय।